தமிழ்நாட்டு மக்கள் வணக்கம். தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற அனைவருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது என்ன அப்படின்னா டாப்பர்ஸ் வேட்டை தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்வு நடத்துறோம். அந்த தேர்வு வந்து யூடியூப்லேயே போட்டோம், ஆப்லேயே போட்டோம். அதுக்கான ஆன்சர் கீஸ் தான் நான் சொல்ல போறேன். அந்த ஆன்சர் கீஸை நான் எப்படி சொல்ல போறேன் அப்படின்னா, இந்த ஆன்சர் கீஸை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் வந்து நான் எக்ஸ்பிளனேஷனாவே கொடுத்துறேன். இந்த வீடியோல ஜெனரல் ஸ்டடீஸை எக்ஸ்பிளனேஷனாவே கொடுத்துறேன். சரியா? ஜெனரல் ஸ்டடீஸ்க்குள்ள எல்லா கேள்விகளுக்கு 75 கேள்வி. அந்த 75 கேள்வி உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனாவே கொடுத்துறேன். பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 6. ரைட்டா? மேத்ஸ் அண்ட் தமிழை பொறுத்த வரைக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்சர் கீஸை கரெக்டாக அந்த கொஸ்டின் நம்பருக்கு ஏற்ற மாதிரி நிப்பாட்டிடுறேன். ஸோ மேத்ஸ் தமிழுக்கான ஆன்சர் கீஸ் ஹைலைட்டட் ஆன்சர்ஸாவே நான் கீழே நிப்பாட்டிடுறேன். ஜெனரல் ஸ்டடீஸை இந்த வீடியோல எக்ஸ்பிளனேஷனாவே கொடுத்துட்றேன். அப்போ மேத்ஸுக்கு தமிழுக்கு சார் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சரியா? மேத்ஸுக்கும் தமிழுக்கான எக்ஸ்பிளனேஷன் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு நீங்கள் கொஸ்டினுக்கான ஆன்சர் டக்குன்னு 200 கேள்விக்கு எவ்வளோ மார்க் நீங்கள் பார்க்கணும். டெஸ்ட் எழுதின எல்லாருமே 200க்கு எவ்வளோ மார்க்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். ரைட்டா? அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் ஜெனரல் ஸ்டடீஸ் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ஓஎம்ஆர் ஆன்சரை கரெக்ட் பண்ணிட்டே வாங்க. எக்ஸ்பிளனேஷன் நல்லா கவனிச்சுங்க. முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கீழே லிங்கை கிளிக் பண்ணி மேத்ஸ் ஆன்சர் கீஸும் தமிழ் ஆன்சர் கீஸும் உங்கள் ஓஎம்ஆரில் போட்டு எத்தனை மார்க் அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு கீழே கூகுள் ஃபார்ம் வச்சிருக்கோம். அந்த கூகுள் ஃபார்மில் உங்களோட நேமு, உங்கள் மார்க் என்ன, உங்கள் டிஸ்ட்ரிக்ட், ஃபோன் நம்பர் இதெல்லாமே கீழே கூகுள் ஃபார்ம் இருக்கும். அதில் என்ட்ரு பண்ணுங்க. சரியா? ப்ளஸ் டெஸ்ட் எப்படி இருந்துச்சு, அதாவது டெஸ்ட்டோட தரம் எப்படி இருந்துச்சு, எப்படி எதிர்கொண்டீங்க, கேள்விகள் எப்படி இருந்துச்சு, இதை மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம். ரைட்டா? ஸோ இந்த 3 விஷயம். ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷனை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்து முடிங்க. எக்ஸ்பிளைன் ஆன்சர்ஸை வந்து நான் ஒன்றா சொல்கிறப்ப ஓஎம்எல்ல கரெக்ட் பண்ணிட்டே வாங்க. மேத்ஸுக்கும் தமிழுக்கும் ஆன்சர் கீஸாவே கீழே கொடுத்துட்றேன். அப்படியே வீடியோ முடிஞ்சோன்னா அந்த மேத்ஸ் தமிழ் ஆன்சர் கீஸோட சேர்த்து 200க்கு எத்தனை மார்க், எத்தனை கேள்வி நீங்கள் கரெக்டுங்கிறத நோட் பண்ணிட்டு கூகுள் ஃபார்மில் என்ட்ரு பண்ணுங்க. டெஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறதும் சொல்லுங்க. மேத்ஸுக்கும் தமிழுக்கும் அப்போ எக்ஸ்பிளனேஷன் இல்லையான்னு கேட்காதீங்க. அடுத்தது வீடியோவில் கண்டிப்பாக மேத்ஸுக்கும் தமிழுக்கும் எக்ஸ்பிளனேஷன் உண்டு. ஒரே வீடியோவில் டம்ப் பண்ண விரும்பல. அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம டக்குன்னு மார்க் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த மேத்ஸ் தமிழ்லாம் அடுத்தடுத்து. ரைட்டா? ஸோ ஓகே, நம்ம 3 மாதத்தில் என்ன எக்ஸாம் வரப்போகுது அதில் மைண்ட் செட் ஆகிட்டு அப்படியே கவனிங்க. ரைட்டா? ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படியே அந்த கொஸ்டின்ஸை வந்து நம்ம இங்கிலீஷ் தமிழ் சொல்லிட்டு பைலிங்குலாக இந்த சைடு போட்டிருக்கேன். அதே கொஸ்டின் தான். கொஸ்டின் பேப்பர் பார்த்து அதே கொஸ்டின் தான். ரைட்டா? லெஃப்ட் ரைட் இப்படி போட்டிருக்கோம். ரைட்டா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சைமன் குழு. கொஸ்டின் நம்பர் கரெக்டாக பார்த்துங்க. கரெக்டாக அந்தந்த கொஸ்டின் நம்பருக்கு ஏற்ற மாதிரி தான் எங்கள் கொஸ்டின் நம்பர் இருக்கும். அதனால் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் ஓஎம்ஆரில். ரைட்டா? ஏன்னா நடுவில் மேத்ஸ்லாம் வரும்ல. அதனால் கொஸ்டின் நம்பர் என்ன இருக்குங்கிறத கரெக்டாக ஓஎம்ஆரில் பார்த்துங்க. கொஸ்டின் பேப்பரும் கையில் வச்சுங்க. சைமன் குழு பற்றி கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்க. சைமன் குழு நமக்கு தெரியும் எல்லாத்துக்கும். சைமன் குழு எதுக்காக போடப்பட்டிருக்கும்? பிரிட்டிஷ் போட்டிருப்பாங்க சைமன் குழுவை. எதுக்காக போட்டிருப்பாங்க அப்படின்னா 1919 இந்திய அரசாங்க சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 ஒரு சட்டம் போடுவாங்க பிரிட்டிஷ். அந்த சட்டம் சரியா நிறைவேற்றப்பட்டிருக்கா, அந்த சட்டத்தின் அம்சங்கள்லாம் திட்டங்கள்லாம் சரியா இந்தியாவில் நிறைவேற்றப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி செய்வதற்காக போடப்பட்ட குழு தான் சைமன் குழு. இதுவே எக்ஸாம்ல கேட்பாங்க. சைமன் குழு எந்த காரணத்துக்காக போட்டாங்கன்னா 1919 இந்திய அரசாங்க சட்டத்தை ஆய்வு செய்வதற்காக போட்டிருப்பாங்க. ரைட்டா? இது ஞாபகம் வச்சுங்க. இது 1927 இந்தியாவுக்கு வந்ததுங்கிறது தப்புங்க. 1928 பிப்ரவரி மாதம் போல இந்தியாவில் பம்பாயில் வந்து அடைஞ்சிருக்கும் இந்த சைமன் குழு. அப்போ சைமன் குழு இந்தியாவுக்கு வருகை தந்த வருஷம் எப்போ அப்படின்னா 1928 மாதம், பிப்ரவரி மாதம். இடம் வந்து பம்பாய். ரைட்டா? 1927 தப்பு. இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது 7 உறுப்பினர்களை கொண்ட குழுவாகும். கரெக்ட். 7 மெம்பர்ஸ் தான். 7 மெம்பர் கமிட்டி தான். இது ஈஸி தான். ஜான் சைமன் என்பவர் சைமன் குழுவின் தலைவர் ஆவார். அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா பேரே சைமன் குழு தான். பிரிட்டிஷை சேர்ந்த சைமன் தான் வந்து அதற்கு தலைவர். இதில் 3 இந்திய உறுப்பினர்கள் உள்ளன. தப்பு. சைமன் குழுவில் 7 பேருமே ஆங்கிலேயர்கள். அதனால தான் சைமன் குழுவை எதிர்த்தாங்க எல்லாருமே. பாம்பேல போறப்ப பாம்பேவும் எதிர்ப்பு, மெட்ராஸ்ல வரப்ப கோபாக் சைமன் சொல்லிட்டு மெட்ராஸ்ல எதிர்ப்பு. சைமன் குழுக்கு மிகப்பெரிய போராட்டம் இந்தியாவில் நடந்திருக்கும். ரைட்டா? காந்தியை வந்து அதை முன்னெடுத்து கொண்டு போயிருப்பார் இந்தியா ஃபுல்லா. ஸோ அப்போ ஆன்டி சைமன் மூவ்மெண்ட்டே போயிருக்கும். ரைட்டா? அப்போ சைமன் குழு எதுக்காக போடப்பட்டதுன்னா இந்திய அரசாங்க சட்டம் 1919 ஆய்வு செய்வதற்காக. சைமன் குழுவில் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா 7 பேர். அதில் எல்லாருமே ஆங்கிலேயர்கள், இந்தியர்களே இல்லை. 1928 முதல் முறை பம்பாய்க்கு வருகை தந்தது சைமன் குழு. சைமன் குழு ஒரு தலைவர் யார் அப்படின்னா ஜான் சைமன். ரைட்டா? ஸோ இதான் இந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன். அப்போ ஆன்சர் என்ன வந்து உங்களுக்கு விச் ஆர் த ஸ்டேட்மெண்ட் அபவ் ஆர் இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. அதாவது கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ தவறானது எது தவறானது? 2, 3 கரெக்ட், 1, 4 தவறு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். 1 மற்றும் 4 தவறு இஸ் த ஆன்சர். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்திய அரசு சட்டம் 1935 பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இது ஸ்கூல் புக்ல இருக்கு. நானும் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், நடத்தியிருப்பேன். சரியா? 1935 இந்திய அரசாங்க சட்டம். அகில இந்திய கூட்டமைப்பு நிறுவப்பட்டது. கரெக்ட் தாங்க.
ஆல் இந்தியா ஃபெடரேஷன், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆல் இந்தியா ஃபெடரேஷன், எல்லா மாநிலங்களும் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டமைப்பு உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. ஆனா அது நிறைவேற்றப்பட்டிருக்காது. ஏன்னா சில குறுநில இடங்கள்லாம் இந்தியாவோட சேர்ந்திருக்க மாட்டாங்க. ரைட்டா? ஆனா இந்த சட்டத்தில் அதை சொல்லியிருப்பாங்க. டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ப்ராவின்சஸ், மாகாணங்களுக்கு மத்திய மற்றும் மாகாணங்களுக்கு இடையே அதிகார பகிர்வு, இதுவும் கரெக்ட் தான். டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் கண்டிப்பா அதில் சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? 1935 சட்டமே டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் தான். மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொது பட்டியல். இப்ப பாக்குறீங்களா கான்ஸ்டிடியூஷன்ல கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், இந்த நீட் எக்ஸாம்ல பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, இந்த லிஸ்ட் எல்லாமே இன்னைக்கு டேட்ல 7th ஷெட்யூல்ல இருக்கு, 7வது அட்டவணையில இருக்கு. ஆனா அது அன்னைக்கு டேட்ல பிரிட்டிஷ் 1935 சட்டத்துல கொண்டு வந்துட்டாங்க. அதனால அதுவும் கரெக்ட் தான். மாகாண நிலை இரட்டையாட்சி ஒழிப்பு, அதாவது அபாலிஷ் ஆஃப் டைரார்கி அட் த ப்ரொவின்சியல் லெவல். மாகாணத்துல வந்து மாற்றப்பட்ட பட்டியல், ஒதுக்கப்பட்ட பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பட்டியலை உருவாக்குவாங்க பிரிட்டிஷ் 1919 சட்டத்துல. அதாவது இதுக்கு முன்னாடி சட்டத்துல, சரியா, மாற்றப்பட்ட பட்டியல், ஒதுக்கப்பட்ட பட்டியல், அது 1919 சட்டத்துல உருவாக்குவாங்க. ஏன்னா கவர்னருக்கு சில அதிகாரம், சிஎம்க்கு சில அதிகாரம் சொல்லிட்டு, மாநில அரசுக்கு சில அதிகாரம் சொல்லிட்டு அதை ஒழிச்சு கட்டுவாங்க இந்த 1935 சட்டத்துல. ஒழிச்சிட்டு மாகாண சுயாட்சியை கொண்டு வருவாங்க 1935ல. அப்ப எந்த வருஷம் மாகாண சுயாட்சி இந்தியாவுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது என்று கேட்டால் 1935 சட்டம் தான். எந்த வருஷத்துல இரட்டையாட்சி முறை நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1919. அதை ஒழிச்சது எந்த சட்டம் கேட்டாங்கன்னா 1935 சட்டம் தான். ரைட்டா? அதே மாதிரி மாநில பட்டியல், பொது பட்டியல் சொல்லிட்டு அதிகாரத்தை அதாவது அந்த அந்த அதிகார பிரிவு இருக்குல்ல, அதிகார அந்த என்ன சொல்றது, அதிகார பகிர்வு, அதை அறிமுகப்படுத்தியதும் 1935 சட்டம் தான். ரைட்? அதையும் ஞாபகம் வச்சுங்க. அப்ப ரெண்டாவதும் கரெக்ட். அபாலிஷன் ஆஃப் டைரார்கி அட் தி ப்ரொவின்ஸ் லெவல், அதுவும் கரெக்ட். அடாப்ஷன் ஆஃப் டைரார்கி அட் தி சென்டர், மாகாணத்துல இரட்டையாட்சி முறையை ஒழிச்சிட்டு மாற்றப்பட்ட பட்டியல், அந்த ஒதுக்கப்பட்ட பட்டியலை தூக்கிட்டு அதை பார்லிமெண்ட்ல நிறைவேற்றுவாங்க இந்த சட்டத்துல. ஆனா அதுவும் நடைமுறைப்படுத்திருக்க மாட்டாங்க, ஆனா நிறைவேற்றுவாங்க. சோ அனைத்தும் கரெக்ட் இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் டி அனைத்தும் சரி இஸ் தி ஆன்சர். ரைட்டா? ஆல் 4 ஆர் கரெக்ட். எதுக்கு அவங்க ஸ்டேட் பண்ணா கரெக்ட் தான் கேக்குறாங்க. ஆல் 4 ஆர் கரெக்ட். ரைட்டா? அடுத்து, கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்க. அரசியலமைப்பு சபை என்பது பகுதியளவு தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் பகுதியளவு பரிந்துரைக்கப்பட்ட அமைப்பாக இருக்க வேண்டும். கரெக்ட் தான். கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் பாதி நாமினேட்டடு, பாதி இன்டைரக்ட்லி எலெக்டட். நானே சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு சமூகத்தின் பிரதிநிதிகளும் மாகாண சட்டமன்றத்தில் அந்த சமூகத்தின் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். மேலும் சுதேச மாநிலங்களின் பிரதிநிதிகள் சுதேச மாநிலங்களின் தலைவர்களால் பரிந்துரைக்கப்பட வேண்டும். இதுவும் கரெக்ட் தான். இதுவும் கரெக்ட் தான். இப்படி இருக்கிறனால தான் அரசியலமைப்பு சபை, அதாவது மாகாணத்திலிருந்து மறைமுக தேர்தல் முறை, குறுநில இடங்கள்ல இருந்து என்ன சொல்றது, பரிந்துரைக்கப்பட்ட முறை இருக்குல்ல, இந்த முறையினால தான் அரசியல் நிர்ணய சபை வந்து பாதி பரிந்துரைக்கப்பட்ட அமைப்பாக இருக்கு, பாதி தேர்தல் அமைப்பாக இருக்கு, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பா இருக்கு. இந்த காரணம் இந்த கூற்றுக்கு சரி. அப்ப கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. கூற்று 2 கூற்று 1க்கான சரியான விளக்கம் ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். ரைட்டா? அடுத்த क्वेश्चन. கீழ்கண்ட எந்த அரசியலமைப்பு சட்டம் 12வது அட்டவணையை பற்றி விரிவிக்கிறது, அதாவது விவரிக்கிறது? 12வது அட்டவணை 12th ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் என்ன பேசியிருப்பாங்க? முனிசிபாலிட்டி. 11th ஷெட்யூல் என்ன? பஞ்சாயத்து. சரியா? பஞ்சாயத்துனா 11வது அட்டவணை, நகராட்சி அப்படிங்கிறது 12வது அட்டவணை. ரைட்டா? அப்ப முனிசிபாலிட்டி பத்தி பேசக்கூடியது அந்த 12th ஷெட்யூல், அதை பத்தி தான் கேட்கிறாங்க. இது நகராட்சியின் அதிகாரம் மற்றும் பொறுப்பை உள்ளடக்கியது. கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். இது 1992ஆம் ஆண்டு 73வது அரசியலமைப்பு சட்டத்திட்டம் படி சேர்க்கப்பட்டது. தப்பு. 74வது சட்டத்திட்டம். 73 வந்து பஞ்சாயத்து. ரைட்டா? சோ அப்ப ரெண்டாவது தப்பு. இது 18 விவரங்களை உள்ளடக்கியது. மூணாவது கரெக்ட். 18 ஐட்டம்ஸ், என்னன்னா அது பொறுப்புகள் சொல்லிட்டு 18 பொறுப்புகளை உள்ளடக்கியதா அந்த 74 சட்டத்திட்டத்தில் இதை அமைச்சிருப்பாங்க. பஞ்சாயத்துக்கு பொறுத்த வரைக்கும் 29 பொறுப்புகள் இருக்கும், 29 ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ ஆனால் முனிசிபாலிட்டிக்கு 18 தான். கரெக்ட் தான். இது பஞ்சாயத்தின் அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை உள்ளடக்கியது. தப்பு. அதாவது கேள்வியிலே நகராட்சின்ட்டாங்க, முனிசிபாலிட்டின்ட்டாங்க. ஸோ பஞ்சாயத்து வராது. ஸோ 1, 3 தான் கரெக்டு. 2 தப்பு, ஏன்னா அங்கே 73 இருக்கு தப்பு. 4 தப்பு, ஏன்னா பஞ்சாயத்துன்னு இருக்கு, அது தப்பு. சரியா? ஸோ 1, 3 கரெக்ட். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 1, 3 மட்டும் கரெக்ட். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ரைட்டா? எது கரெக்ட் தானே கேட்குறாங்க? சூஸ் த கோர் கரெக்ட் பிலோ. ஓகே. கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்க. இந்திய அரசியலமைப்பு முக்கிய அம்சங்கள். சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட் ஃபார் என்னன்னு சொல்றாங்க. இந்திய அரசியலமைப்போட முக்கிய அம்சங்கள்லாம் என்னன்னு சொல்றாங்க. அடிப்படை உரிமைகள் முக்கிய அம்சங்கள், அடிப்படை கடமைகள் முக்கிய அம்சங்கள், அரசு நெறிமுறை கோட்பாடுகளும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. இதெல்லாமே இருந்தாலே போதும். ரைட்டா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் எல்லாமே இருக்கு. அவசர சட்டம் பத்தியான ஆர்டிகல்ஸும்
இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இடம் பெற்றிருக்கு. ஆர்டிகல் 352, ஆர்டிகல் 356, ஆர்டிகல் 360 இதெல்லாம் நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபைனான்ஸ் எமர்ஜென்சின்னு சொல்லுதா? அப்ப ரெண்டாவதும் இருக்கு. 3 அடுக்கு அரசாங்கம், 3 டயர் கவர்மெண்ட், அதுவும் இந்தியாவில் இருக்கு. சென்ட்ரல், ஸ்டேட், பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு 3 டயர் அடுக்கு முறை இருக்கு. 3 டயர் கவர்மெண்ட் இருக்கு, 3 அடுக்கு முறை இருக்கு. கூட்டுறவு சங்கங்கள், கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்கு. இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி வந்து 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2011ல மன்மோகன் சிங் ஆட்சியில் கொண்டு வந்திருப்பார். சரியா? அதாவது அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தில் சேர்த்திருப்பார். 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2011. இது ப்ரீவியஸ் கொஸ்டின். கூட்டுறவு சங்கங்கள். அப்ப 4மே கரெக்ட் இஸ் த ஆன்சர். மேற்கண்ட அனைத்தும் இஸ் த ஆன்சர். ரைட்டா? அடுத்து, கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்க. முகவுரையின் திருத்தம் தொடர்பான கேள்வி முதலில் 1960ஆம் ஆண்டு பெருபாரி யூனியன் வழக்கில் எழுந்தது. தப்பு. முகவரை திருத்த சம்பந்தப்பட்ட கேள்வி வந்து கேசவானந்த பாரதி வழக்குல தான் எழுந்திருக்கும். பெருபாரி யூனியன் வழக்குல முகவுரை அரசியலமைப்பு சட்டத்தின் புத்தகத்தின் ஒரு பகுதியா இல்லையான் தான் கேள்வி எழுந்திருக்கும். அது சட்டத்திருத்த செய்யலாங்கிற விஷயம்லாம் 73 கேசவானந்த பாரதி வழக்குல தான் அந்த கேள்வியே எழுந்திருக்கும். அதனால இது தப்பு. 1973 கேசவானந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் முகவுரையை திருத்த முடியும், ஆனால் அது அடிப்படை கட்டமைப்பு பாதிக்காமல் திருத்த முடியும் என கருத்து தெரிவித்தது. கரெக்ட் தான். பேசிக் ஸ்ட்ரக்சர் அடிப்படாம முகவுரையா திருத்தம் செஞ்சுக்கலாம் நீங்க. அதாவது முகவுரைங்கிறது கான்ஸ்டியூஷனோட ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கில் சொல்லிடும். ஸோ ரெண்டாவது கரெக்ட் தான். ரைட்டா? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 2 மட்டும் இஸ் த ஆன்சர். 2 மட்டும். மேலே ஆன்சர் சொல்லிட்டேன்ல. ஓகே, 2 மட்டும் இஸ் த ஆன்சர். அடுத்து, குழந்தை உரிமைகள் பாதுகாப்புக்கான தேசிய ஆணையம் தொடர்பான கூற்று கீழ்கண்டவற்றில் எத்தனை கூற்றுகள் சரியானது? நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. தப்பு. நேஷனல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் படிச்சிருக்கீங்களா? இல்ல. எலெக்ஷன் கமிஷன் படிச்சிருக்கோம், சிஏஜி படிச்சிருக்கோம். ரைட்டா? இதை பத்தி படிச்சிருக்கீங்களா? இல்ல. அப்ப இது ஸ்டாச்சுட்டரி பாடி. இது வந்து சட்டப்பூர்வ அமைப்பு, கான்ஸ்டியூஷனல் பாடி இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. இட் ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், உள்துறை அமைச்சத்தின் கீழ் செயல்படுது. அதுவும் தப்பு. பார்த்தாலே தெரியுது குழந்தை உரிமைக்கும் உள்துறை அமைச்சருக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ இட் ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ங்கிறது அடிப்படையில் தப்பு. இட் ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். சரியா? பெண்கள் மற்றும் குழந்தை மேம்பாடு, ஹோம் அஃபேர்ஸ் இல்ல. ஸோ இதுவும் தப்பு. NCPCR ensures that all laws related to children are in consonance with the constitution. கரெக்ட். அரசியலமைப்பு சட்டத்தில் கூடிய ஆர்டிகல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி குழந்தைகளுக்கான எல்லா சட்டங்களும் இந்தியாவில் போடப்படுகிறதான்னு சொல்லிட்டு அப்பப்போ பார்த்துட்டே இருக்கும் இந்த NPCPR சொல்லக்கூடிய அந்த அமைப்பு. அப்போ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா how many are correctன்னு கேட்குறாங்க. அதான் how many of the above statements are correct? மேல்கொண்டதில் எத்தனை கூற்றுகள் சரியானவைன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு, ரெண்டாவது தப்பு, மூணாவது ஒன்று மட்டும், ஒன்லி ஒன், ஒரு கூற்று மட்டும் தான் சரி. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஒரு கூற்று மட்டும் தான் சரி. ஏன்னா கரெக்ட் தானே கேட்குறாங்க. இந்த NPCPR எந்த வருஷம் உருவாக்கி இருப்பாங்க இந்தியாவில் அப்படின்னா 2007ல் உருவாக்கி இருப்பாங்க. 2007ல். எந்த சட்டத்துக்கு கீழே உருவாக்கி இருப்பாங்கன்னு சொல்லி எக்ஸாம்ல கேட்பாங்க. இந்த அமைப்பு உருவாக்குனது 2007. இந்த அமைப்பு எந்த சட்டத்துக்கு கீழே? ஏன்னா ஸ்டாச்சுட்டரி பாடி தானே, சட்டப்பூர்வ அமைப்பு தானே. அப்போ சட்டம் போட்டு தான் அமைப்பாங்க. சட்டப்பூர்வ அமைப்புனா சட்டம் ஒன்று பார்லிமெண்ட்ல போடுவாங்க, அதன்படி ஒரு அமைப்பு அமைப்பாங்க. அது பேர் சட்டப்பூர்வ அமைப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது சிபிஐயா இருக்கட்டும், சிபிஐ இல்ல சிவிசியா இருக்கட்டும், லோக்பாலா இருக்கட்டும், இல்ல சட்டப்பூர்வ அமைப்பு. ரைட்டா? அப்ப இது எந்த சட்டத்துக்கு கீழே செயல்படுது அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ், பிசிஆர். ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ். ரைட்டா? ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் இல்ல, அந்த பிசிஆர் இல்ல. இது வந்து குழந்தை பிசிஆர். ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ், குழந்தை உரிமைகளுக்கான பாதுகாப்பு சட்டம் 2005ல் போட்டிருப்பாங்க. குழந்தை உரிமைகளுக்கான பாதுகாப்பு சட்டம் 2005ல் போட்டிருப்பாங்க. இதன்படி அமைச்சது தான் இந்த NCPCR. ரைட்டா? 2007 அமைச்சிருப்பாங்க. குழந்தைகள் உரிமைகளுக்கான ஒரு அமைப்புங்க. பட்டியலின சமூகத்துக்கு எப்படி ஒரு அமைப்பு இருக்கு, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிக்கு ஒரு அமைப்பு இருக்கா, பிசிக்கு ஒரு அமைப்பு இருக்கா, அது மாதிரி குழந்தைகள் உரிமைக்கான அமைப்பு இது. ரைட்டா? ஸ்டாச்சுட்டரி பாடி. பெண்கள் மற்றும் குழந்தை மேம்பாடு அமைச்சகம் கீழே செயல்படுது. Which are the following directives of the DPSPs are based on the Gandhian philosophy? அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் பற்றிய பின்வரும் எந்த கூற்றுகள் காந்திய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவை? அதாவது டிபிஎஸ்பி வந்து 3ஆ பிரிச்சிருப்பாங்க. அரசியல் வல்லுநர்கள் டிபிஎஸ்பியை 3ஆ பிரிச்சிருப்பாங்க. ஒன்று சோசியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ், சமதர்ம கோட்பாடுகள். ரெண்டாவது காந்திய கோட்பாடுகள். மூணாவது சுதந்திர கோட்பாடுகள், லிபரல் பிரின்சிபல்ஸ். அதில் காந்தியன் பிரின்சிபல்ஸ்ல எதெல்லாம் வரும்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. கிராம பஞ்சாயத்து கண்டிப்பா காந்தியன் பிரின்சிபல்ல தான் வரும். இது வந்து ஆர்டிகல் 40. சரியா? இது காந்தியன்ல தான் வரும். கரெக்ட் தான். ஒன்று கரெக்ட். போதை தரும் பானங்களை உள்கொள்வதை தடை செய்ய வேண்டும். இதுவும் காந்தியரோட கோட்பாடு தான். இது வந்து ஆர்டிகல் 47ல பேசியிருப்பாரு. ரைட்டா? இதுவும் கரெக்ட் தான். போதையை ஒழிக்கணும். சும்மா காந்தியை பத்தி யோசிச்சாலே ஆன்சர் அடிச்சிடலாம். காந்தி கிராமம் வாரா? கரெக்ட். போதையை ஒழிக்கணும் காந்தி சொல்வாரா? கரெக்ட். பசுக்கள் மற்றும் பிற மாடுகளை கொள்வதை தடை செய்தல், இதுவும் கரெக்ட். ரைட்டா? இது வந்து எந்த ஆர்டிகல்ல சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பசு மற்றும் பிற மாடுகளை கொள்வதை தடை செய்தல்ங்கிறது 48ல் சொல்லியிருப்பாங்க.
டிபிஎஸ்பியில் ஆர்டிகல் 48 பசுவதை தடைன்னு சொல்லியிருப்பாங்க. 47 லிக்வர் ப்ரொஹிபிஷன் ஆல்கஹால் ப்ரொஹிபிஷன் சொல்லியிருப்பாங்க. 40 கிராம பஞ்சாயத்தை உருவாக்க வேண்டும் சொல்லிட்டு டிபிஎஸ்பியில் அம்பேத்கர் எழுதியிருப்பாரு. அது காந்திய கோட்பாடுகள் மூணுமே. பட்டியல சாதியினர் மற்றும் பட்டியல பழங்குடியினரை கல்வி மற்றும் பொருளாதார நலங்களை மேம்படுத்தல், இதுவும் கரெக்ட் தான். காந்திய கோட்பாடுகளில் ஒரு அமைப்பு தான், ஒரு கூற்று தான். இது வந்து ஆர்டிகல் 46 பேசியிருப்பாங்க. ஸோ 46ங்கிறது எஸ்சி எஸ்டி பெண்களை பாதுகாக்க வேண்டும். 47 வந்து அல்கஹாலை ப்ரொஹிபிட் பண்ண வேண்டும், மதுவை ஒழிக்க வேண்டும். 48 வந்து பசுவதை தடை, 40 வந்து பஞ்சாயத்து. 4மே கரெக்ட் தான். சரியா? இப்போ 4மே கரெக்ட்னா என்ன வரும்? ஆப்ஷன் டி அனைத்தும் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி அனைத்தும் இஸ் த ஆன்சர். ரைட்டா? ஓகே. பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். அசல் அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் குறிப்பிடப்படவில்லை. அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் were not mentioned in the original constitution. கரெக்ட் தான். அம்பேத்கர் எழுதிய கான்ஸ்டிடியூஷன் புக்ல அடிப்படை கடமைகளை பத்தி எழுதியிருக்க மாட்டாரு. பின்னாடி இந்திரா காந்தி தானே சேர்த்தது. சட்டத்திருத்தம் பண்ணி சேர்த்திருப்பாங்களா? 42 சட்டத்திருத்தம் ஆர்டிகல் 51 உருவாக்கி இருப்பாங்களா? பகுதி 4 உருவாக்கி இருப்பாங்களா? கரெக்டா இல்லையா? பகுதி 4 ஆர்டிகல் 51 எல்லாத்தையும் உருவாக்கி சேர்த்திருப்பாங்களா? 42 சட்டத்திருத்தம் 1976 10 அடிப்படை கடமைகளை உருவாக்கி இருப்பாங்களா? சுரன் சிங் கமிட்டியை போட்டிருப்பாங்களா? அந்த கமிட்டி படி ஒரு 10 அடிப்படை கடமைகளை உருவாக்கி இருப்பாங்களா? 11வது அடிப்படை கடமையா வாஜ்பாய் அவர்கள் 86 சட்டத்திட்டத்துல கல்விக்கான அடிப்படை கடமையா சேர்ப்பாரா? 11வது அடிப்படை கடமைன்னு சொல்லிட்டு மொத்த அடிப்படை கடமையே முடிஞ்சுச்சு போங்க. சரியா? அப்ப அடிப்படை கடமைகள் வந்து ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் புக்ல குறிப்பிடவில்லைங்கிறது கரெக்ட். The fundamental duties are inspired by the USA constitution. தப்பு. The fundamental duties are inspired by the Russian constitution. ரஷ்யால அது மாதிரி இருக்கும், அப்புறம் ஜப்பான்ல இருக்கும். இந்த மாதிரி ரஷ்யா ஜப்பானை பார்த்து தான் எடுத்திருப்பாங்க, குறிப்பா ரஷ்யா. சரியா? சுரன் சிங் கொடுத்துருப்பார் இந்திரா காந்திட்ட. அதனால இதுல எது வந்து கரெக்ட்னு கேட்குறாங்க. ஒன் ஒன்லி ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். இது வைங்களா கரெக்ட் தானே? ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். மாநில பட்டியலில் பட்டியலிடப்பட்டுள்ள தலைப்புகளில் மாநிலத்துக்கு நிர்வாக அதிகாரம் உள்ளது. அதாவது ஸ்டேட் ஹேஸ் த எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆன் சப்ஜெக்ட்ஸ் எனுமரேட்டட் இன் த ஸ்டேட் லிஸ்ட். கரெக்ட் தான். மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய அம்சங்களுக்குலாம் மாநில அரசு அதுக்கான நிர்வாகத்தை செயல்படுத்தலாம், நிர்வாக அதிகாரம் இருக்கு. மாநில பட்டியலுக்கு மாநில அரசு தான் நிர்வாக அதிகாரம் இருக்கும். ஸ்ட்ரைட் கொஸ்டின். ரைட்டா? ஞாபகம் வச்சுங்க. நிர்வாகத்தை பத்தி பேசுறாங்க. அதாவது பட்டியல்ல நிறைய பேசியிருப்பாங்க. இப்ப விவசாயம் சொல்லிட்டு ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கும். விவசாயம் சார்ந்த விஷயத்துல நிர்வாகம், அதாவது அதை வந்து நடைமுறை திட்டங்கள் நடைமுறைப்படுத்துறாங்களா? மாநில அரசு நடைமுறைப்படுத்துதல திட்டங்களா? விவசாயம் சார்ந்த விவசாயத்துக்கு தனி பட்ஜெட்டே போடுறாங்க. ரைட்டா? அப்ப நிர்வாக அதிகாரம் சொல்லுவாங்க. எக்ஸிக்யூட்டிவ் பவர்னா நிர்வாக அதிகாரம். ரைட்டா? State has executive power on the subjects enumerated in the concurrent list. இதுவும் கரெக்ட். பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயத்துல மாநில அரசு தான் வந்து நிர்வாக அதிகாரம் உண்டு. சரியா? மத்திய அரசுக்கு பார்லிமெண்ட்டுக்கு எப்ப இருக்கும் அப்படின்னா, ஏதாவது பார்லிமெண்ட் அது சம்பந்தப்பட்ட விஷயத்துல டைரக்ஷன் கொடுக்குதுன்னா பார்லிமெண்ட் அதை செயல்படுத்தலாம் ஒரு மாநிலத்துல. மற்றபடி மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயத்திலையும் பொது பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயத்திலையும் நிர்வாக அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கு. சரியா? யூனியன் லிஸ்ட்ல கூடிய விஷயத்துக்கு நிர்வாக அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, ரொம்பவும் முக்கியம். நிறைய பேர் பொது பட்டியல் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல்ட்ட இருக்கும்னு நினைப்பாங்க. தப்பு. ஸ்டேட் இருக்கும். ரைட்டா? சென்ட்ரல்ட்ட எப்போ வரும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் முடியவே முடியாது. ஒரு பொது பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயத்துல நிர்வாகம் செய்வது, அதில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல முடியவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. சில சிச்சுவேஷன்ல பார்லிமெண்ட் சில சட்டத்தை போட்டு அதை முடிக்க வைக்கும். ஆனாலும் கான்ஸ்டிடியூஷன் படி ஆர்டிகிள்ஸ் படி மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயத்திலையும் பொதுப்பட்டியலில் இருக்கிற விஷயத்திலையும் மாநில அரசு மட்டும்தான் நிர்வாகம் செய்ய முடியும். நான் சொல்றது சட்டம் போட முடியுங்கிறத சொல்லல, லெஜிஸ்லேட்டிவ் பவரை பேசல, எக்ஸிக்யூட்டிவ் பவரை பேசுறேன். அதை நிர்வாகம் செய்வாங்களா, அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா எல்லா ஆபீசர்ஸ், கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், மினிஸ்டர்ஸ்லாம், அதை சொல்றேன். ரைட்டா? அது இப்போ 1 2 ரெண்டுமே கரெக்ட். Center do not have the executive power on subjects enumerated in the concurrent list. பொதுப்பட்டியலில் பட்டியலிடப்பட்டுள்ள தலைப்புகளில் மத்திய அரசுக்கு நிர்வாக அதிகாரம் இல்லை. தப்பு. இருக்கு. சில சிச்சுவேஷன்ல இருக்குன்னு இப்பதான் சொன்னேன். சரியா? அப்ப 1 2 கரெக்ட். சில சிச்சுவேஷன்ல இருக்கும், அதனால 3வது தப்பு. அப்ப எத்தனை கூற்றுகள் சரியானவை தான் கேட்கறாங்க. ஞாபகம் வச்சுங்க, 1 கரெக்டா 2 கரெக்டான்னு கேட்கல. மேற்கண்ட கூற்றுகளில் எத்தனை கூற்றுகள் சரியானவை அப்படின்னு கேட்கறாங்க. 3ல எத்தனை கரெக்ட்? 2 கரெக்டா? சோ அப்ப 2 கூற்று சரியானவை. only 2 is the answer. அடுத்து, பின்வரவற்றில் இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலை பற்றிய பொருத்தமானவை எவை? குடியரசுத் தலைவர் தேர்தலாம் படிச்சிருப்பீங்களா? உறுப்பினர்கள் பங்கேற்பு. மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர், எலெக்டட் மெம்பர் ஆஃப் லோக்சபா. அதாவது லோக்சபாவோட உறுப்பினர்கள் இருப்பாங்களா, அவங்க வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கேற்கலாம்ல? பங்கேற்கலாம். ஸோ குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கேற்கலாம். பிளஸ் போத் இன் எலெக்ஷனை இம்பீச் பண்ணுறாங்க. குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்வோம்ல,
செய்வாங்கல்ல, அப்பயும் பங்கேற்கலாம்ல, பங்கேற்கலாம். எலெக்ஷன்லையும் பங்கேற்பாங்க, லோக்சபா எம்பில பதவி நீக்கம் செய்வதிலையும் பங்கேற்பாங்க, படிச்சிருப்பீங்க. அப்ப ஒன்னு கரெக்ட். நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, அதாவது மாநிலவைக்கு வந்து 12 பேரை நியமிச்சிருப்பாங்களே, அவங்க வந்து பார்ட்டிசிபேட் இன் ஒன்லி இன் எலெக்ஷன். எலெக்ஷன்ல பங்கேற்க முடியுமா சொல்லுங்க? நானே நடத்திருப்பேன். ராஜ்யசபாவோட 12 பேர் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன்ல பங்கேற்க முடியாது, அவங்க பங்கேற்க மாட்டாங்க. பிரசிடென்டோட பதவி நீக்கத்துல தான் பங்கேற்பாங்க, படிச்சிருப்பீங்க. அப்ப ரெண்டாவது தப்பு. எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் அசம்பிளிஸ் வந்து இம்பீச்மெண்ட்ல பங்கேற்பாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு, இதுவும் தப்பு. ஏன்னா மாநில சட்டமன்ற இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏலாம் பிரசிடென்டோட எலெக்ஷன்ல தான் பங்கேற்பாங்க. இம்பீச்மெண்ட்னா பதவி நீக்கம், அவங்கள ராஜினாமா பதவி நீக்கம் செய்வது, அதுல பங்கேற்க மாட்டாங்க. சரியா? அப்ப இதுவும் தப்பு, ஞாபகம் வச்சுங்க. ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ல தான் பங்கேற்பாங்க, ஆனா இங்க பதவி நீக்கம் போட்டிருக்கு, அதனால தப்பு. நாமினேட்டட் மெம்பர்ஸ் பதவி நீக்கத்துல தான் பங்கேற்பாங்க, ஆனா இங்க எலெக்ஷன் போட்டிருக்கு, அதனால தப்பு. அப்படி பார்த்தோம்னா எத்தனை கூற்றுகள் சரின்னு கேட்கிறாங்களா? 2 தப்பு 1 சரியா? ஒரு கூற்று தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். துணை பிரதமர் பதவியை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். துணை பிரதமர், டெப்டி பிரைம் மினிஸ்டர். இந்த கேள்வியை நான் ஏன் கேட்டேன் அப்படின்னா, டெப்டி சிஎம் இப்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கலாம், அதுமாதிரி டெப்டி சிஎம் டெப்டி பிரைம் மினிஸ்டர் வச்சு கேள்வி கேட்பாங்க. டெப்டி பிரைம் மினிஸ்டர் நீங்க என்ன படிச்சீங்களோ அதுதான் டெப்டி சிஎம்க்கும், ரைட்டா? என்ன இது சென்ட்ரல், அது ஸ்டேட். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் துணை பிரதமர் பதவி குறிப்பிடப்படவில்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் துணை பிரதமர் பதவி குறிப்பிடப்படவில்லைங்கிறது கரெக்ட் தான். டெப்டி பிரைம் மினிஸ்டர்ங்கிற ஒரு போஸ்டிங்கை பத்தி கான்ஸ்டிடியூஷன்ல எந்த ஆர்டிகலும் இல்ல, அம்பேத்கர் எழுதல. அதுமாதிரி டெப்டி சிஎம்ங்கிற போஸ்டிங்கை பத்தி எழுதல, ரைட்டா? துணை பிரதமர் தனது அலுவலகத்துக்குள் நுழைவதற்கு முன்பு பதவி பிரமாணம் எடுப்பதில்லை, தப்பு. பதவி பிரமாணம் எடுப்பார், ஏன்னா அவரும் ஒரு கேபினட் மினிஸ்டருக்கு ஈக்குவல் ரேங்கிங் தான். கான்ஸ்டிடியூஷன்ல எதுவும் அதை பத்தி சொல்லல, ஆனா கேபினட் மினிஸ்டருக்கு ஈக்குவல் ரேங்கிங்ல தான் டெப்டி சிஎம் பார்ப்பாங்க, இல்ல டெப்டி பிஎம் பார்ப்பாங்க. சென்ட்ரல்னா பிஎம், டெப்டி பிஎம், ஸ்டேட்னா டெப்டி சிஎம். பதவி பிரமாணம் எடுப்பார். நீங்க உதயநிதி அவர்கள் டெப்டி சிஎம் ஆகியிருக்காங்களா, அப்ப பதவி பிரமாணம் எடுத்தார், நீங்க நியூஸை பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட்டா? பிரதமர் இல்லாத போது இவர் பிரதமராக செயல்படுவார், கரெக்ட். பிரதமர் இல்லாத போது டெப்டி பிரதமர் தான் பிரதமர். அது மாதிரி முதல்வர் இல்லாத போது டெப்டி சிஎம் தான் சிஎம், ரைட்டா? ரைட். இந்தியாவோட முதல் டெப்டி பிரதமர் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் இந்தியாவோட முதல் டெப்டி பிரைம் மினிஸ்டர், ஞாபகம் வச்சுங்க. அது மாதிரி டெப்டி சிஎம் பொறுத்த வரைக்கும் ஒரு இப்படி கேட்பாங்க எக்ஸாம்ல, இங்க பாருங்க, டெப்டி சிஎம்ங்கிற போஸ்டிங் வந்து கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டிங் கிடையாதுங்க, சரியா? அதை பத்தி எந்த ஆர்டிகலும் அம்பேத்கர் எழுதலைங்க. ஆனா அப்படி ஒரு போஸ்டிங் வைக்கிறாங்க அப்படின்னா மாநில அரசோட தன்னிச்சையான அதிகாரம் தாங்க. ஒரு சிஎம் நினைச்சு அப்படி வைக்க முடியுங்க, சரியா? டெப்டி சிஎம் டெப்டி பிஎம் இந்த 2 பேத்துக்கான கேட்டகரி, அவங்களோட அந்த தரம் எப்படின்னா ஒரு கேபினட் மினிஸ்டருக்கு ஈக்குவலான தரங்க. இதை எக்ஸாம்ல கேட்டாங்களா அடிச்சிருங்க, ரைட்டா? 4வது, ஒரு மாநிலத்தில் 2-3 டெப்டி சிஎம், ஒரு டெப்டி சிஎம் தான் இருக்க முடியுமா, இல்ல 2 டெப்டி சிஎம் இருக்கலாமான்னு கேட்டா 2 டெப்டி சிஎம் கூட இருக்கலாம். நிறைய மாநிலத்தில் இருந்த வரலாறு உண்டு. ஒரு டெப்டி சிஎம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, 2 டெப்டி சிஎம் கூட இருக்கலாம், ரைட்டா? டெப்டி சிஎம் சொல்றேன், டெப்டி பிஎம் டெப்டி சிஎம், சரியா? ஒன்னு தான் இருக்கணும் இல்ல, மேற்பண்டை சிஎம் நினைச்சா பிஎம் நினைச்சா என்ன பண்ணிக்கலாங்க, ரைட்டா? இது 4. பதவி பிரமாணம் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா கேட்பாங்க, எடுப்பாங்க. இதை கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா அடிச்சிருங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து ஒரு 2 கூற்று சரி, ஒரு கூற்று தவறு. ஹவ் மெனி ஆர் கரெக்ட்னு கேக்குறாங்க. 2 கூற்று சரி, 2 கூற்று சரி, ஞாபகம் வச்சுங்க. இந்த 3ல 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், அப்படி அர்த்தம். ஆளுநர் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். அமைச்சர்கள் குழுவை நியமிப்பதில் ஆளுநருக்கு எந்த விதமான விருப்புரிமை தன்னிச்சை அதிகாரங்களும் இல்லை. கவர்னர் do not have any discretionary powers in appointment of the council of ministers. கரெக்ட் தான், சரியா? கவர்னருக்கு எந்தவித விருப்புரிமை அதிகாரம் இல்ல ஒரு அமைச்சர்களை நியமிக்கும் போது. he can appoint ministers only on the recommendation of the CM. இதுவும் கரெக்ட் தான். அதாவது ஒரு மாநிலத்தில் அமைச்சர்களை நியமிப்பது யார் அப்படின்னா ஆளுநர் தான். ஆனா இந்த நபர்கள் தான் அமைச்சர்கள் சொல்லிட்டு ஆளுநர் முன்னாடியே டெசிஷன் எடுக்க முடியாது, அது சிஎம் தான் சொல்லணும். யார் யாரெல்லாம் அமைச்சர்கள் சொல்லிட்டு சிஎம் கை காட்டுறாரோ அவங்களை எல்லாத்தையுமே ஆளுநர் நியமிக்க தான் வேண்டும். அவரா போயிட்டு நீங்க நிதி அமைச்சர் வாங்க, நீங்க கல்வி அமைச்சர் சொல்லிட்டு ஆளுநர் போயிட்டு எல்லாத்தையும் கூப்பிட முடியாது. சிஎம் யாரை கை காட்டுறாங்களோ அவரை ஆளுநர் நியமிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆளுநருக்கு இவ்வளவுதான் அதிகாரம், எந்த தன்னிச்சையான அதிகாரமும் இல்ல. அப்ப ஆளுநருக்கு do not have discretionary powers in appointment of council of ministers கரெக்ட். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா he can appoint ministers only on the recommendation of the CM. இது கூற்றுக்கு காரணம் கரெக்ட். இப்ப கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி, கூற்று 2 கூற்று 1க்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர், ரைட்டா? முதலமைச்சர் அலுவலகத்தை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். முதலமைச்சர் பதவி என்பது அரசியலமைப்பு சட்ட பதவி ஆகும். சிஎம் ஆபீஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், கரெக்ட். சிஎம்க்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல
ஆர்டிகல் இருக்கு. அதனால கரெக்ட் தான். சரியா? The chief minister of a state must be the representative of legislative assembly during his appointment. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் பதவி ஏற்கும் போது சட்டமன்றத்தின் உறுப்பினராக இருக்க வேண்டும். தப்புங்க. அதாவது ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் பதவி ஏற்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் பதவி ஏற்க முடியும்னு அவசியம் இல்லை. யாரா வேணா சிஎம் ஆயிடலாம். இப்போ நீங்க நினைச்சா சிஎம் ஆயிடலாம், நான் நினைச்சா சிஎம் ஆகலாம். சரியா? ஆளுங்கட்சி நினைச்சா நம்ம என்னையோ உங்களையோ சிஎம் ஆக்கிடலாம். நம்ம எம்எல்ஏ ஆகணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஸ்ட்ரெயிட்டா சிஎம் ஆயிடலாம். சரியா? என்ன சார் எந்த தேர்தலையும் போட்டி போடல, எந்த தொகுதியிலும் நிக்கல, மக்கள் எனக்கு ஓட்டு போடல, எப்படி சார் சிஎம் ஆகலாம்னா சிஎம் ஆகலாம். ஆர்டிகல் 75ல சொல்லியிருக்காங்க, அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க சிஎம் மினிஸ்டர் ஆயிடலாம், சீஃப் மினிஸ்டர் ஆயிடலாம், எந்த மினிஸ்டர் வேணா ஆயிடலாம் நீங்க. ஆனா ஒரு 6 மாசம் உங்களுக்கு டைம். அந்த 6 மாசங்குள்ள ஏதாவது தொகுதியில் நின்று நீங்க போட்டி போட்டு எம்எல்ஏவா ஆகிடணும், கண்டிப்பா ஆகிடணும். ரைட்டா? மற்றபடி நீங்க அமைச்சர் ஆயிடலாம். அப்படி 6 மாசம் இல்லைனா கூட அந்த அமைச்சர் பதவியை நீட்டி கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு மினிஸ்டர் என்ன வேணா பண்ணலாங்க. சரியா? அதனால கண்டிப்பா எம்எல்ஏ ஆனாதா மினிஸ்டர் ஆகணும்னு அவசியம் இல்லை. மினிஸ்டர் ஆகிடலாம், 6 மாசத்துக்குள்ள எம்எல்ஏ ஆனா போதும். சரியா? அதனால 2வது தப்பு. முதலமைச்சர் தனது பதவியில் அமர்வதற்கு முன்பு மாநில சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்ட் தான். இப்பதான் சொன்னேன். இது அவசியம் இல்லைங்கிறாங்க, அது அப்படியே உல்டாவா சொல்றாங்க. ஸோ இதான் கரெக்ட். 3வது கரெக்ட். ஸோ 1, 3 கரெக்ட். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். மக்களவையால் ஒரு சாதாரண மசோதா மாநிலங்களவைக்கு அனுப்பப்படும் போது பின்வரும் நடவடிக்கைகளில் எதனை மாநிலங்களவையால் எடுக்க முடியும்? மசோதாவை நிறைவேற்றக்கூடும். ஒரு மசோதா மக்களவையிலிருந்து மாநிலங்களவைக்கு அனுப்புறாங்க, ஒரு சாதாரண மசோதா. இங்க பண மசோதான்னு சொல்லல, அப்படின்னாலே நீங்க சாதாரண மசோதா தான் நினைச்சுக்கணும், ஆர்டினரி பில் தான் நினைச்சுக்கணும். ரைட்டா? ஆர்டினரி பில் தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு ஆர்டினரி பில் லோக்சபாவுக்கு ராஜ்யசபாவுக்கு அனுப்புறாங்கன்னா ராஜ்யசபா என்னெல்லாம் செய்யலாம் கேட்குறாங்க. இட் மே பாஸ் த பில், அதை அப்படியே பிரசிடென்ட்க்கு பாஸ் பண்ணலாம். இட் மே ரெக்கமெண்ட் லோக்சபா ஃபார் ரீகன்சிடரேஷன், அதுவும் கரெக்ட் தான். கொஞ்சம் பரிந்துரை செய்யுங்கன்னு சொல்லிட்டு லோக்சபாக்கே திரும்ப ராஜ்யசபா அனுப்பலாம், ஆர்டினரி பில். இட் மே நாட் டேக் எனி ஆக்ஷன் அண்ட் கீப் இட் பெண்டிங், இதுவும் கரெக்ட் தான். எந்த ஆக்ஷன் எடுக்காம சும்மாவே வச்சிருக்கலாம், அதுவும் 6 மாசம் வரைக்கும் டைம் இருக்கு. ரைட்டா? ஆனால் ஆக்ஷன் எடுக்காம இருக்கலாம். ஏதாவது சட்டத்தை செஞ்சு லோக்சபாக்கு அனுப்பலாம், இல்ல ஆக்ஷன் எடுக்காம இருக்கலாம், இல்ல மறுபரிசீலனை செய்யுங்கன்னு சொல்லிட்டு லோக்சபாக்கு அனுப்பலாம், இல்ல அப்படியே அட்டஸ்ட் பண்ணி பாஸ் பண்ணிட்டு பிரசிடென்ட்க்கு அனுப்பிடலாம். 3மே கரெக்ட் தான். ரைட்டா? ஸோ 1, 2 and 3 அனைத்தும் இஸ் த ஆன்சர். அடுத்த கொஸ்டின். மக்களவையின் அதிகாரங்களுடன் ஒப்பிடும்போது பின்வருவற்றில் எவை மாநிலங்களவையின் சிறப்பு அதிகாரங்கள்? லோக்சபா ராஜ்யசபா ரெண்டையும் ஒப்பிடும்போது ராஜ்யசபாக்கு லோக்சபாக்கு இல்லாத அதிகாரம் என்ன இருக்குன்னு கேட்கிறாங்க. அதான் கேள்வி. ரைட்டா? லோக்சபாவோட ராஜ்யசபாக்கு என்னதான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்தல். ஆமா, ராஜ்யசபா நினைச்சா மட்டும்தான் வைஸ் பிரசிடென்ட்டை நீக்க முடியும். அதாவது வைஸ் பிரசிடென்ட்டை நீக்குவதற்கான அந்த முன்னெடுப்பை லோக்சபா எடுக்க முடியாது, ராஜ்யசபா தான் எடுக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? அபாலிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் அ ஸ்டேட் தப்பு. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அபாலிஷ்மெண்ட் பண்றது லோக்சபா தான் எடுக்கணும். அதாவது லோக்சபா ராஜ்யசபா, அந்த ராஜ்யசபாக்கு இருக்கிற பவர்னு ஸ்பெஷலா சொல்ல முடியாது. ஜெனரலா பார்லிமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பவர் லோக்சபா அதை எடுக்க முடியும். அபாலிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை பத்தி ஆர்டிகல் 169ல பேசியிருப்பாங்க. 169ல ஒரு மாநிலத்தில் கூடிய சட்ட மேலவையை நீக்குவது மற்றும் உருவாக்குவதை பத்தி பேசியிருப்பாங்க. ஞாபகம் வச்சுங்க. ஆர்டிகல் கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? அது பார்லிமெண்ட் தான் அதை எடுக்க முடியும். ஆனா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பார்லிமெண்ட்டுக்கு இது அனுப்பணும், கோரிக்கை அனுப்பணும். அதை ஏற்றுட்டு பார்லிமெண்ட் தான் அந்த விஷயத்துக்கான சட்டத்தை போட முடியும், ஆர்டிகல் 169 படி. ரைட்டா? அது பார்லிமெண்ட்னு சொன்னா லோக்சபாவும் இருக்குன்னு அர்த்தம். ஆனா இங்க கேட்கறது என்னன்னா லோக்சபாவோட ராஜ்யசபாக்கு என்ன ஸ்பெஷல் பவர்னு கேட்கறாங்க. அதனால 2வது பொறுத்த வரைக்கும் லோக்சபாக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பவர், அதாவது ராஜ்யசபாக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பவர் சொல்ல முடியாது. அது 2வது தப்பு. கிரியேஷன் ஆஃப் நியூ ஆல் இந்தியா சர்வீஸ் ஆர்டிகல் 312, இது எல்லாத்துக்கும் தெரியும். ராஜ்யசபாக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரம் அகில இந்திய சேவையை உருவாக்குதல், 312 ஆர்டிகல். சரியா? ஸோ 1, 3 கரெக்ட். ஆப்ஷன் 1, 3 தான் ஆன்சர். உச்சநீதிமன்றத்தின் நீதித்துறை மறு ஆய்வின் அதிகாரம் பின்வரும் எந்த இந்த அம்சங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது? ஜுடிஷியல் ரிவ்யூன்னு ஒரு பவர் இருக்குல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சரியா? அது எதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் இல்ல உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ எதெல்லாம் அதை செயல்படுத்த முடியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்துச்சுன்னா செயல்படுத்த முடியுமா? முடியும். எடுத்துக்காட்டுக்கு மோடி ஆட்சி வந்தோடனே 2015ல் 99 சட்ட திருத்தம்னு ஒன்று போட்டு என்ஜிஎஸ்சின்னு ஒரு அமைப்பை அமைச்சார், தேசிய நீதித்துறை நியமன ஆணையம் சொல்லிட்டு. அதை டக்குன்னு உச்சநீதிமன்றம் நீக்கிச்சா? அப்ப சட்ட திருத்தம் செஞ்சாலும் நீக்க முடியும் உச்சநீதிமன்றம். பார்லிமெண்ட் ஏதாவது சட்டம் போட்டாலும் அந்த சட்டத்தை நீக்க முடியும் உச்சநீதிமன்றம். ஒரு சாதாரண சட்டத்தை நீக்க முடியுமா? எஸ். ஜுடிஷியல் ரிவ்யூனா பார்லிமெண்ட் போடக்கூடிய ஒரு சட்டத்தை உச்சநீதிமன்றம் நீக்க முடியும். நிர்வாக உத்தரவுகள், ஏதாவது கவர்மெண்ட் ஆர்டர் வெளியிடுறாங்களா? இப்ப தமிழக அரசாங்கம் ஜிஓ வெளியிடுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஓ வெளியிடுறாங்க, அதையும் நீக்க முடியுமா கோர்ட்டு நினைச்சா அப்படின்னா அதையும் நீக்க முடியும். அப்ப ஜுடிஷியல் ரிவ்யூ JR
ஜுடிஷியல் ரெவ்யூ, நீதித்துறை மறு ஆய்வுங்கிற அதிகாரம் நார்மல் சட்டத்துக்கும் இருக்கு. அமெண்ட்மெண்ட்டும் நீக்க முடியும், ஜிஓவும் நீக்க முடியும், எல்லாத்தையும் நீக்க முடியும். சரியா? அதான் அதுக்கான அர்த்தம். அப்போ அதுக்கான ஆன்சர் பொறுத்த வரைக்கும் சரியான பதிலை தேர்ந்தெடுங்கன்னா அனைத்தும் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் இடமாற்றம் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் இடமாற்றம், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸ்னு சொல்லுவாங்க. இந்திய தலைமை நீதிபதியின் உத்தரவின் பெயரில் உயர்நீதிமன்றம் நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்திய தலைமை நீதிபதியை மட்டும்தான் இங்க சொல்றாங்க. அவர் உத்தரவு போட்டா டக்குனு எந்த ஜட்ஜி வேணா எங்க வேணா மாறிடலாமான்னு கேட்டா தப்பு. கொலிஜியம் முறை இருக்கு. கொலிஜியம் முறைப்படிதான் உத்தரவு. அவர் மட்டும் இங்க டெசிஷன் எடுக்க முடியாது. இங்க அவர் மட்டும் தான் எடுக்க முடியுற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அப்படி இல்ல, அவர் பிளஸ் ஒரு 4 பேர், 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிளஸ் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ், இவங்களெல்லாம் கலந்துரையாடி ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஜட்ஜை ஒரு மாநிலத்தில் இன்னொரு மாநிலத்துக்கு இடமாற்றம் செய்ய முடியும். வெறும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா நினைச்சாலாம் செய்ய முடியாது. அப்புறம் அதுக்கு பிரசிடென்ட் அப்ரூவ் கொடுக்கணும். ரைட்டா? அது மட்டும் இல்ல, அந்த ஜட்ஜ் வந்து எந்த மாநிலத்திலிருந்து எந்த மாநிலத்தில் போறாரோ அந்த ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸும் போகக்கூடிய மாநிலம் எந்த மாநிலமோ அந்த ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ், இந்த 2 சீஃப் ஜஸ்டிஸையும் கேட்க வேண்டும் கொலிஜியம் முறையில். கொலிஜியம் முறையில் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸ்க்கு யார் யாரெல்லாம் டெசிஷன் எடுப்பாங்க அப்படின்னா, இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிளஸ் அவரோட 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் பிளஸ் 2 ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ். அந்த 2 ஹைகோர்ட் யாருன்னா, இடமாற்றம் செய்யறாங்களோ ஒரு ஜட்ஜை எங்கிருந்து எந்த ஹைகோர்ட்ல இருந்து எந்த ஹைகோர்ட், அந்த 2 ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ்ட கன்சல்ட் பண்ணணும். உச்சநீதிமன்றத்தோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவங்கள்ட்டையும் கன்சல்ட் பண்ணணும். இவ்வளவு பேரையும் கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மாற்றவே முடியும். அப்புறம் பிரசிடென்ட் வந்து அதுக்கு சைன் பண்ணணும். அதனால வெறும் இவர் மட்டும் நினைச்சாலாம் மாற்ற முடியாது. ஸோ ஒன்று தப்பு. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் இடமாற்றத்தில் கொலிஜியம் அமைப்புக்கு எந்த பங்கும் இல்லை. தப்பு. இப்பதான் சொன்னேன், கொலிஜியம் முறை தான் அந்த விஷயத்தை எடுக்குது. இது வந்து 3வது நீதிபதிகள் வழக்கு, 3rd ஜட்ஜஸ் கேஸ் தான் இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. டிரான்ஸ்ஃபர் பண்றப்ப சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தனியாலாம் செய்யக்கூடாது. அவர் உத்தரவுலாம் ஃபைனல் இல்ல. 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸை கேளுங்க, எந்த ஹைகோர்ட்ல எந்த ஹைகோர்ட் மாறுறாங்களோ அந்த சீஃப் ஜஸ்டிஸ் நீங்க கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு 3வது நீதிபதிகள் வழக்கு, 3rd ஜட்ஜஸ் கேஸ்ல தான் இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதனால 2வது தப்பு. பெரிய மாநிலங்களிலிருந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளை வடகிழக்கு மாநிலங்கள் போன்ற சிறிய மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்களுக்கு மாற்ற முடியாது. தப்பு. அதெல்லாம் மாற்ற முடியும். அதெல்லாம் பேசிக்காவே தப்பு. ரைட்டா? அதெல்லாம் மாற்ற முடியும். எங்கேருந்து வேணா எங்க வேணா மாற்றலாம். சரி, எல்லாம் கேட்குறாங்க சூஸ் த கரெக்ட்னு கேட்குறாங்களா? 3மே தப்பு. நன் ஆஃப் த அபவ், எதுவும் இல்லை இஸ் த ஆன்சர். ஞாபகம் வச்சுங்க, நன் ஆஃப் த அபவ்ங்கிற ஆப்ஷன் எக்ஸாம்ல இருக்காது. இருந்தாலும் இங்க இந்த கேள்வியை எப்படி நீங்க புரிஞ்சுக்கீங்க டெஸ்ட் பண்றதுக்காக இந்த ஆப்ஷன்லாம் வைக்கிறோம். ரைட்டா? பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களின் அரசியலமைப்பு அங்கீகாரத்துக்கு பின்வரும் எந்த குழு வலியுறுத்தியது? பஞ்சாயத்துக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரெகக்னிஷன் கொடுங்க, அதுக்கு சில ஆர்டிகல்ஸை ஒதுக்குங்கன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து ராஜுக்காக போடப்பட்டிருக்கிற குழுக்கள், அதில் எந்த குழுல அதை பத்தி சொன்னுச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? எனக்கு தெரிஞ்சு பல்வந்த் ராய் மேத்தாவை தவிர மீதி எல்லா குழுவும் சொல்லியிருக்கோம். ரைட்டா? அதான் அசோக் மேத்தா குழு தான் ஆரம்பிச்சிருக்கோம், LMCV குழு அது தொடர்ந்து சொல்லியிருக்கோம், தங்கன் குழு சொல்லியிருக்கோம், கர்ஜன் குழு சொல்லியிருக்கோம். அனைத்தும் மிஸ் தான் ஆன்சர். எல்லா குழுவும் சொல்லியிருக்கோம். ஆனால் புக்கில் ஸ்கூல் புக்கில் LMCV குழு தான் அது ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் LMCV குழு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா LMCV குழுக்கு முன்னாடியே அசோக் மேத்தா குழு தான் கான்ஸ்டிடியூஷனல் ரெகக்னிஷன் கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஸ்கூல் புக்கில் LMCV குழு தான் கான்ஸ்டிடியூஷனல் ரெகக்னிஷன் கொடுக்கறதுக்கு முதல் குழு பரிந்துரைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்கூல் புக் ஆன்சர் தான் TNPSC எடுத்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் LMCV குழு இருந்துச்சுன்னா ஆப்ஷனில் அதை அடிங்க. ரைட்டா? ஆனால் இங்கே சொன்னது எந்தெந்த குழுன்னு கேட்குறாங்க, எல்லா குழுவும் சொல்லியிருக்கோம். மாநில நிதி ஆணையம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். நகராட்சிகளின் நிதி நிலையை மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் இதற்கு உண்டு. It has a power to review the financial position of the municipalities. கேக்குறாங்க ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷனா? கரெக்ட் தான். ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷனால என்ன, பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிக்கான ஃபைனான்ஸ் கமிஷன் அர்த்தம். The state finance commission submit the recommendation directly to the state legislature. தப்பு. directly to the governor. ஆளுநருக்கு தான் இது கொடுக்க முடியும், மாநில சட்டமன்றத்துக்கு கொடுக்க முடியாது. அவங்களோட ரிப்போர்ட்டை போய் ஆளுநருக்கு கொடுப்பாங்க, ஆளுநர் அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு போயிட்டு மாநில சட்டமன்றத்துக்கு கொடுப்பாங்க. ஸோ ஒன்று மட்டும் தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து, எல்லை நிர்ணய மறுவரையறை ஆணையத்தை பொறுத்தவரை பின்வரும் எந்த அறிக்கை சரியானவை? டீலிமிட்டேஷன். இது ஏன் இந்த கேள்வி எடுத்தேன்னா, இப்போ டீலிமிட்டேஷன் பற்றி பேசிட்டு இருக்காங்களா, அதுக்காக இந்த கேள்வி எடுத்தேன். ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் என்னன்னு பார்த்துருவோம். டீலிமிட்டேஷன் என்ன அப்படின்னா, லோக்சபாவோட சீட் இருக்குல்ல, இன்னைக்கு 543 சீட் இருக்கா, இந்த லோக்சபாவோட சீட் வந்து ஆரம்பத்தில் இவ்வளோலாம் இல்லை, சரியா? அது வந்து அப்பப்போ இந்த சீட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம், பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி. மக்கள் தொகை அதிகரிச்சே வருதுல இந்தியாவில், அதனால லோக்சபாவோட எண்ணிக்கை, சீட் எண்ணிக்கையும் அதிகரிச்சிட்டே போகலாம். நீங்கள் லோக்சபாவோட சீட் எண்ணிக்கை அதிகரிச்சு போனீங்கன்னு வைங்களேன், ஒவ்வொரு மாநிலத்தில் கூட தொகுதி இருக்குல்ல, தொகுதியின் எண்ணிக்கை அது அதிகரிக்கும்.
இந்த மாதிரி எல்லா மாநிலங்களுடைய தொகுதியின் எண்ணிக்கையை கூட்டுவது, அதன் மூலமாக லோக்சபாவோட எண்ணிக்கையும் கூடுவது பேர் தான் டீலிமிட்டேஷன் சொல்லுவாங்க. சரியா? அது எவ்வளவு கூட்டணும், அதுக்கு ஒரு கமிஷனை போட்டு அந்த கமிஷன் ஊர் ஃபுல்லா சுத்தி பார்த்து அது எவ்வளவு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கூட்டணும்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுக்கும். அந்த அறிக்கையை ஏற்று பார்லிமெண்ட் ஒரு சட்டத்தை போட்டு நிறைவேற்றிடுவாங்க வச்சுக்கங்களேன். லோக்சபாவில் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க வச்சுக்கங்க. ரைட்டா? இது இப்பதான் டீலிமிட்டேஷன் கமிஷன் சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அப்போ டீலிமிட்டேஷன் கமிஷன்னா லோக்சபாவோட சீட்டை எவ்வளவு அதிகரிக்கணும், அப்படி அதிகரிக்கணும்னா எல்லா தொகுதியோட சீட்டு அதிகரிக்கும் எல்லா மாநிலத்தில். அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வளவு அதிகரிக்கணும், லோக்சபாவிலையும் மொத்தமா எவ்வளவு அதிகரிக்கணும் சீட்டுகளின் எண்ணிக்கை, இதை பத்தி சொல்லக்கூடிய அமைப்பு தான் டீலிமிட்டேஷன் கமிஷன். ரைட்டா? ஸோ இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரைம் மினிஸ்டர். தப்பு. இட் இஸ் அப்பாயிண்டட் பை த ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட். நாடாளுமன்ற போடக்கூடிய சட்டத்தின் வழியில தான் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைக்கப்படும். சரியா? ஸ்டாச்சுட்டரி பாடி. அப்ப நாடாளுமன்றம் ஒரு சட்டம் போடும், அந்த சட்டப்படி தான் டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைக்கப்படும். இது வரைக்கும் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 4 வாட்டி அமைச்சிருப்பாங்க. 1951 சென்சஸ் வந்துச்சுல, அந்த டைம்ல ஒரு வாட்டி அமைச்சிருப்பாங்க, 52ல ஒரு வாட்டி அமைச்சிருப்பாங்க, 63ல ஒரு வாட்டி அமைச்சிருப்பாங்க, 73ல ஒரு வாட்டி அமைச்சிருப்பாங்க, 80களில் ஒரு வாட்டி அமைச்சிருப்பாங்க. ரைட்டா? இந்த மாதிரி வந்து 4 81 நினைக்கிறேன், 1952, 1963, 1973, அதுக்கப்புறம் இந்திரா காந்தி ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னு பாருங்க. ஆர்டிகல் 82 டீலிமிட்டேஷன் கமிஷன் பத்தியான ஆர்டிகல் வந்து 82 ஆர்டிகல்ங்க. ரைட்டா? இது ஒரு 4 வாட்டி போட்டிருப்பாங்க. 52 1, 63 1, 73 1. இவர் வந்து 2001 சென்சஸ் வந்து இவர் போட்டிருப்பாங்க, வாஜ்பாய் போட்டிருப்பாங்க. செக் பண்ணி சொல்லுங்க, நெட்ல செக் பண்ணும். ஏன்னா 76 இந்திரா காந்தி ஆட்சியில் வந்து 42 சட்டத்திட்டம்னு ஒன்று போட்டு ஒரு 25 வருஷத்துக்கு இதை மாற்றக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. டீலிமிட்டேஷன் கமிஷனில் ஒரு 25 வருஷம் சீட்டு அதிகரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதை பற்றி நான் தனியாக வகுப்பு எடுக்கிறேன். சரியா? டீலிமிட்டேஷன் கமிஷன் இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்கு, தொகுதி மறுசீரமைப்பு, அதை பற்றி போயிட்டு இருக்கு. அதை பற்றி நான் தனியாகவே எடுக்கிறேன். ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆர் ஜுடிஷியல் மெம்பர்ஸ். அப்படிலாம் இல்லை, தப்பு. இதுவும் தப்பு. த ஆர்டர்ஸ் ஆஃப் த டீலிமிட்டேஷன் கமிஷன் கேன் பி கொஸ்டின் இன் த சுப்ரீம் கோர்ட். தப்பு. டீலிமிட்டேஷன் கமிஷன் ஏதாவது ஒரு ஆர்டருக்கு சொல்லிட்டாங்க, இவ்வளோதான் அதிகரிக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டால கூட அதை கேள்வி கேட்க முடியாது. ஸோ 3மே தப்பு. நன் ஆஃப் த அபவ். எதுவும் இல்லை இஸ் த ஆன்சர். ரைட்டா? எதுவும் இல்லை இஸ் த ஆன்சர். ரைட். என்ன 2002ங்க, 1952, 1963, 1973, 2002. ஏன்னா 2001ல் ஒரு சட்டத்திட்டம் போடுவாங்க, 84 சட்டத்திட்டம் நினைக்கிறேன், 2001ல் போடுவாங்க, வாஜ்பாய் ஆட்சி காலம் நினைக்கிறேன். அந்த சட்டத்தில் என்ன செய்வாங்கன்னா 2026 வரைக்கும் நாங்கள் எதுவும் மாற்ற போறது இல்லை, அப்போ இருக்கிறதே இருக்கிறோம், 25 வருஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிடுவாங்க. சரியா? டீலிமிட்டேஷன் கமிஷனை வந்து ஃப்ரீஸ் பண்றதுன்னு அர்த்தம். அதாவது இந்த வருஷம் ஒரு கமிஷன் போட்டு அதிகரிச்சிருப்பாங்க, இந்த வருஷம் ஒரு கமிஷன் போட்டு அதிகரிச்சிருப்பாங்க, இந்த வருஷம் ஒரு கமிஷன் போட்டு அதிகரிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்திரா காந்தி இந்த 73க்கு அப்புறம் 1974 எமர்ஜென்சி பீரியட்ல 42 சட்டத்தை ஒன்று போட்டு என்ன செய்வாங்க இந்திரா காந்தி அப்படின்னா, அடுத்த ஒரு 25 வருஷம், அதாவது 2001 வரைக்கும் லோக்சபா சீட்டு எவ்வளவு இருக்கோ அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிடுவாங்க. 1976 எவ்வளவு இருக்கோ மாற்றவே வேணாம், அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நீங்க பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக நீங்க பாட்டு மாத்திட்டே இருக்கீங்க. ஏன் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது? மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு சொல்லுவாங்க இந்திரா காந்தி. மக்கள் தொகை அதிகரிக்க நீங்க பாட்டுக்கு டீலிமிட்டேஷன் போட்டு லோக்சபா சீட்டு அதிகரிச்சிருந்தா ஒரு இதே இல்லையே. இதுல என்ன சொல்றது, ஒரு இதனால ஒரு ஆக்கப்பூர்வமான இது விஷயமே இல்லையே. ஃபர்ஸ்ட் மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணுங்க, இதுமாதிரி கமிஷனை போடாங்கன்னு சொல்லி இந்திரா காந்தி சொல்லுவாங்க. அப்ப 25 வருஷம் கழிச்சு வந்தீங்கன்னா 2001 வந்துருமா? கரெக்டா 2001ல் வாஜ்பாய் வந்து 84 சட்டத்தை ஒன்று போட்டு அடுத்த 25 வருஷத்துக்கு எதுவும் செய்யாதீங்கன்னு சொல்லிடுவாரு. ஒரு கமிஷன் போடுவாங்க, அந்த கமிஷன் எதுவும் சொல்லாது, அடுத்த 25 வருஷத்துக்கு எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்ப என்னென்ன சட்டத்திட்டம் சொல்லி கேட்பாங்க டீலிமிட்டேஷன் கமிஷன்ல 42, 84 அப்படியே இன்ட்டு 2 போட்டிங்கன்னா வரும். ரைட்டா? இது இந்திரா காந்தி, இது வாஜ்பாய். என்ன ஆர்டிகல் கேட்பாங்க? 82 ஆர்டிகல் இதை பற்றி பேசியிருப்பாங்க. அம்பேத்கர் கான்ஸ்டியூஷனில் எத்தனை வாட்டி டீலிமிட்டேஷன் கமிஷன் போட்டாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. 4 வாட்டி போட்டாங்க. எந்தெந்த வருஷம் கேட்டாங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். என்னன்னு கேட்டாங்கன்னா என்னன்னு தான் சொல்லிட்டோம். சரியா? அதோட ஆர்டரை வந்து சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்க முடியுமா முடியாதான்னு கேட்பாங்க. முடியாது. மாநில தகவல் ஆணையத்தை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். இந்த ஆணையம் மாநில தலைமை தகவல் ஆணையரையும் 10க்கும் மேற்பட்ட தகவல் ஆணையர்களையும் கொண்டுள்ளது. The commissioner consists of state information commissions and not more than 10 information commissions. கரெக்ட் தான். சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன் பத்தி ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். இந்த ஆணையத்தின் அனைத்து உறுப்பினர்களும் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார்கள். இதுவும் கரெக்ட் தான். ஆளுநர் தான் நியமிக்கப்படுகிறார், ஆளுநர் தான் நியமிக்கிறார். தகவல் ஆணையரை தேர்ந்தெடுக்கான குழு மாநில தலைமைச் செயலாளர் தலைமையில் உள்ளது. தப்பு. முதல்வரின் தலைமையில் உள்ளது. சீஃப் மினிஸ்டர், நாட் சீஃப் செக்ரட்டரி.
ரைட்டா? தகவல் ஆணையம்ங்கிறது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் உரிமை சட்டம் படி உருவாக்கப்பட்ட ஆணையம் 2005. ரைட்டா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் 1 2 கரெக்ட், 3 தப்பு. ஹவு many ஆர் கரெக்ட்னு கேட்குறாங்க. ஒன்லி 2 கரெக்ட். 2 கூற்று இஸ் த ஆன்சர். ரைட்டா? 2 கூற்று கரெக்ட் இஸ் த ஆன்சர். அடுத்து, பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். இந்த சட்டம் மாநில அரசுக்கு இது வரைக்கும் நான் எல்லாத்துக்கும் டிக் பண்ணல, எல்லாத்துக்கும் பண்ணிட்டேன். இந்த சட்டம் என்ன சிலது மறந்துடுவேன், அதுக்காக என்ன, இந்த சட்டம் மாநில அரசுக்கு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை உருவாக்க உத்தரவிடுகிறது. கரெக்டு தான். இந்த சட்டம் 2005 போட்ட சட்டப்படி ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு மாநில அரசு ஒரு அமைப்பை உருவாக்கலாம். இதே சென்ட்ரல் லெவலில் இருந்துச்சுன்னா நேஷனல் டிசாஸ்டர் NDMA சொல்லுவாங்க. The government of the state is the ex-officio, the governor of the state is the chairperson of the STMA. தப்பு, கவர்னர் இல்ல, CM. STMA ஓட மாநில பேரிடர் மேலாண்மை அமைப்போட சேர்மன் யார் அப்படின்னா CM. அதே மத்திய பேரிடர் மேலாண்மை அமைப்போட சேர்மன் யார் அப்படின்னா PM, பிரைம் மினிஸ்டர். ரைட்டா? ஸோ என்ன கேட்குறாங்க, கவனிங்கள், எது இன்கரெக்ட்னு கேட்குறாங்க, எது தப்புன்னு கேட்குறாங்க. ரெண்டாவது மட்டும் தான் தப்பு. ஆப்ஷன் B இஸ் த ஆன்சர். ஏன்னா எது கரெக்ட் எது தப்பு அதெல்லாம் கரெக்டாக பார்க்கணும். பின்வருவற்றில் அதாவது சேஷனின் சீர்திருத்தம் எது? விவிபேட் இயந்திரம் அறிமுகம், அது சேஷன் இல்லை. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் இல்லை. வாக்களிக்கும் முறை 21/18 சட்டத்திட்டம், ராஜீவ்காந்தி. புகைப்பட அடையாள அட்டை அறிமுகம், இதா புகைப்பட அடையாள அட்டை அறிமுகம் செய்தது. இதான் வந்து சேஷனோட ரிஃபார்ம். ரைட்டா? ஞாபகம் வச்சுங்க. எலெக்ஷன் கமிஷன்லேருந்து கண்டிப்பாக இது மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறாங்க எக்ஸாமில். மனித உரிமை என்பது ஒரு குறிப்பிட்ட நாட்டில் அல்லது மாநிலத்தில் குடியுரிமை பெறுவதன் மூலம் ஒருவர் அனுபவிக்கும் உரிமைகள் ஆகும். ஹியூமன் ரைட்ஸ் ஆர் தோஸ் தட் என்ஜாய்ஸ் பை த விர்ச்சு ஆஃப் சிட்டிசன்ஷிப். தப்பு. ஹியூமன் ரைட்ஸுங்கிறது குடியுரிமைனால வரக்கூடியது இல்லை, அது பொதுவானது, எல்லா மனிதருக்கும். அது வந்து எல்லா மனிதருக்கும் உரியது அது மனித உரிமைங்கிறது. அது குடியுரிமை பெற்றனால தான் மனித உரிமை கொடுப்போம் அப்படிலாம் இல்லை. ரைட்டா? சிவில் ரைட்ஸ் ஆர் த கிரியேஷன் ஆஃப் த சொசைட்டி. கரெக்ட். சிவில் உரிமைகள் சமூகத்தினால் உருவாக்கப்படுகின்றன. இந்த கொஸ்டின் அப்படியே ஸ்கூல் புக்கில் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். சரியா? 8th 9th அப்படியே இருக்கும். ஹியூமன் ரைட்ஸ் ஆர் கன்சிடர்ட் யூனிவர்சல் டு ஆல் ஹியூமன் பீங்ஸ். கரெக்ட். இப்போ தானே சொன்னேன், மனித உரிமைங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும், பாரபட்சம் பார்க்காம. அதனால எல்லாத்துக்கும், எல்லா இனங்கள், எல்லா மொழி பேசுறவங்க எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ ரெண்டும் ஸ்டேட்மெண்ட் 2 and 3 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் B இஸ் த ஆன்சர். இப்போ இது வரைக்கும் நம்ம பாலிட்டி முடிச்சிட்டோம். இப்போ எக்கனாமிக்ஸ்ங்கிறப்ப 39 ஸ்டார்ட் ஆகும். ஞாபகம் வச்சுக்க, 39 ஸ்டார்ட் ஆகும். பின்வரும் எந்த காலம் தொழில் மூலதன காலம் என்பதை குறிக்கிறது? 1813 1858. இப்பதான் நடத்தின இதை. ரைட்டா? எக்கனாமிக்ஸ்ல இப்பதான் நடத்தினேன். தொழில் மூலதன காலம், இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல்ங்கிறது இந்த பீரியட் தான். இதுக்கு முன்னாடி பீரியடுங்கிறது மர்ச்சன்ட் கேபிட்டல், வணிக காலம். இதுக்கு பின்னாடி பீரியடுங்கிறது ஃபினான்ஷியல் கேபிட்டல், நிதி காலம். சரியா? இதெல்லாம் ஸ்கூல் புக்ல அப்படியே இருக்கு. பொருளாதார மேம்பாடு வளர்ச்சின்னு நினைக்கிறேன், அந்த புக்ல அப்படியே இருக்கு. சணல் தொழில் ரேஸ்ரா, கரெக்ட். இதுவும் அந்த ஸ்கூல் புக்ல இருக்கிறது தான். காகித தொழில் செராம்பூர், கரெக்ட். பெட்ரோலியம் திக்பாய், கரெக்ட். பருத்தி தொழில் வந்து ஜாம்ஷெட்பூர் வராது. பருத்தி தொழில் வந்து கொல்கட்டா வரும். கொல்கட்டால ஃபோர்ட் கிளாஸ்டர் நினைக்கிறேன், அங்கதான் முதல் முறை ஆரம்பிச்சிருப்பாங்க பருத்தி. 1818 நினைக்கிறேன், சம்திங் சரியா தெரியல. ஆனா ஃபோர்ட் கிளாஸ்டர் கொல்கட்டாங்கிறது கரெக்ட். ஜாம்ஷெட்பூர் வராது. ஆனா பெட்ரோலியம் திக்பாய் அசாம்ல இருக்கக்கூடிய திக்பாய் தான் கரெக்ட் தான். செராம்பூர் காகிதம் கரெக்ட். ரேஸ்டாம் சணல் கரெக்ட். 1 2 3 கரெக்ட். ஆப்ஷன் A இஸ் த ஆன்சர். மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கும் செயல்திறன் குறியீட்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? மனித மேம்பாட்டு குறியீடு இது என்னன்னா, நீங்க அப்படியே இது ஸ்கூல் புக்ல அப்படியே இருக்கு. ரைட்டா? எங்கேயும் மாற்றம் தெரிவிக்கல, அப்படியே எடுத்தது. என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு ஸ்கூல் புக்ல அப்படியே எடுத்தது. ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய பேர் விட்டுட்டு போவான்னு சொல்லிட்டு இதை மட்டும் எடுத்தது. ஏன்னா நமக்கு தெரியும் மனித மேம்பாட்டு குறியீடுனாலே எந்த வருஷம் ஐநா என்ன அமர்த்தியாசன் படிச்சிருப்போம். ஆனால் இந்த இதை படிச்சிருக்க மாட்டோம். அதனால இதை வந்து அப்படியே எடுத்தது. ரெண்டுமே கரெக்ட். சரியா? அது மட்டும் இல்லாமல் இங்கே படிக்கலன்னா கூட ஓரளவுக்கு வாசிச்சு பார்த்தாலே ஓரளவுக்கு புரிஞ்சிடும். பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், மாரிஸ் செயல்திறன் குறியீடு யாரு? மாரிஸ். மனித மேம்பாட்டு குறியீடு யாரு? அமர்த்தியா சென், மஹபூப் உல்லாக். தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஆன்சர் வந்து போத் ஆர் ட்ரூ. ஆப்ஷன் C இஸ் த ஆன்சர். போத் ஆர் ட்ரூ. பின்வருவற்றில் VKRV ராவின் காரணிகள் எவை? இது ஸ்கூல் புக்ல இருக்கிறதா? தேசிய வருமானம், இது VKRV. நேஷனல் இன்கம்னாலே VKRV ராவ் தான். சரியா? உணவு ஊட்டச்சத்து மற்றும் தனிநப வருமானம். உணவு ஊட்டச்சத்து வரைக்கும் கரெக்ட். ஆனா தனிநப வருமானம் தப்பு. அதனால மொத்தமாவே தப்பு. உணவு ஊட்டச்சத்துக்கு அவர் வந்து முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு. தனிநப வருமானத்தை பத்திலாம் பெருசா பேசியிருக்க மாட்டார். நேஷனல் இன்கம் தான் பேசியிருப்பாரு. வேலைவாய்ப்பை பத்தி பேசியிருப்பாரு. தொழில்சார் விநியோகம், அதாவது ஆக்குபேஷனல் டிஸ்ட்ரிபியூஷனை பத்தி பேசியிருப்பாரு. இது ஸ்கூல் புக்ல அப்படியே VKRV ராவ் டாபிக் கீழே 4 இது இம்பார்ட்டன்ட் லைன் கொடுத்துருப்பாங்க. சரி, அதுல இருந்து எடுக்கப்பட்டது. ஸோ 1 3 4 ஆப்ஷன் C இஸ் த ஆன்சர். 1 3 4 ஆப்ஷன் C இஸ் த ஆன்சர். அடுத்து குளிர்பதன சேமிப்பு கிடங்கு, இது ஸ்கூல் புக் 1964 கரெக்ட். கிசான் கிரெடிட் அட்டை வாஜ்பாய் 98 கரெக்ட். சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கைனா 2000.
சிறப்பு பொருளாதார மண்டல சட்டம்னா தான் 2005. ஸோ தப்பு. SEZ பாலிசினா 2000, ஆக்ட்னா 2005. ஆனால் இங்கே கொள்கைக்கு 2005 கொடுத்துருக்காங்க, தப்பு. ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை 2015, 2017 கொடுத்துருக்கோம், தப்பு. ஸோ 1, 2 கரெக்ட், 3, 4 தப்பு. சூஸ் த இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ 3, 4 ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 3, 4 ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அடுத்து ஜிஎஸ்டி சட்டம் 2017 மார்ச் 29 அன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது, கரெக்ட். இந்த சட்டம் ஜூலை 1, 2017 அன்று அமலுக்கு வந்தது, கரெக்ட். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு பின்னாடி வந்திருக்கும், ஜூலை 8 நினைக்கிறேன். 1ஆம் தேதி ஜம்மு அண்ட் காஷ்மீர் தவிர மற்ற மாநிலங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா அன்னைக்கு டேட்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆர்டிகல் 370 கீழே இருந்துச்சு. 2019 தான் 370 நீக்கிறாங்க. ஒழுங்கமைக்கப்படாத துறையை ஒழுங்குபடுத்துவது ஜிஎஸ்டி முறையை முக்கிய நன்மைகள் ஒன்றாகும், கரெக்ட் தான். அன்ஆர்கனைஸ் செக்டர் ஆர்கனைஸ் பண்றது ஜிஎஸ்டியோட முதன்மையான வேலை. கேஸ்கேடிங் எஃபெக்ட்டை தூக்குறதும் ஜிஎஸ்டியோட வேலை தான். சரத்து 268A ஜிஎஸ்டி கவுன்சிலை குறிக்கிறது, தப்பு. சரத்து 279A, ரைட்டா? ஸோ 4 தப்பு. 1, 2, 3 கரெக்ட். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இதுக்கு ஆன்சர். அடுத்து கிராமப்புற மக்கள் கிராமங்களிலிருந்து நகர்ப்புறங்களுக்கு இடம்பெயர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். ஆமா, கட்டாயம் தானே, வேலை வாய்ப்பு இல்லைங்க, சரியா? வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவோம், லாபகரமான வேலை வாய்ப்பை தேடுவோம். இப்பதான் சொன்னேன், என்ன இதை தேடுறதுக்காக தான் அங்கே நகர்றாங்க. ஸோ கூற்றுக்கு சரியான காரணம் தான். ஏ மற்றும் ஆர் ரெண்டும் சரி. ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். பின்வற்றை கவனிங்கள். தனியார் துறையின் விரைவான வளர்ச்சி, அதாவது ரேபிட் growth ஆஃப் த பிரைவேட் செக்டார், டீசென்ட்ரலைசேஷன் பிளானிங், இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன், ப்ரொமோஷன் ஆஃப் ஃபாரின் காம்படிஷன், சரி. How many of the above are main feature of economic policies after 1991? 1991 பொருளாதார கொள்கையில கீழ் மேல இருக்கக்கூடிய நாளில் எதெல்லாம் கரெக்ட் கேட்குறாங்க? எல்லாமே கரெக்ட் தான். பிரைவேட் செக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, டீசென்ட்ரலைஸ் பிளானிங் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்ணணும்னாங்க, ஃபாரின் காம்படிஷனை ஊக்குவித்தாங்க, சரியா? 4மே கரெக்ட். ஆப்ஷன் டி ஆல் 4 இஸ் த ஆன்சர், சரியா? 1991 கொள்கை தொடர்ந்து இதை தான் செஞ்சிருப்பாங்க இந்தியா. ஆல் 4, ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். 1949 ஆண்டு இந்திய அரசால் நியமிக்கப்பட்ட தேசிய வருமான குழுவின் தலைவராக பின்வருவற்றுள் யார் இருந்தார்? இது கொஞ்சம் யோசிக்கணும். யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பிசி மலோன் பிஸ்னஸ் அடிக்கும். ஏன்னா பிசி மலோன் பிஸ்னாலே இன்கம் அப்படி வருது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்கம்னாலே மலோன் பிஸ் தானே. ஃபாதர் ஆஃப் ஸ்டாட் இந்திய புள்ளியலின் தந்தை யாரு? பிசி மலோன் பிஸ் தான். 2வது 5 இயர் பிளானுக்கு பிளான் போட்டு கொடுத்துருப்பார்ல, அவர் தான். தொழிற்சாலைக்கு பிளான் போட்டு கொடுத்துருப்பார்ல, அதான் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அப்ப நிதி ஆயோக் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். நிதி ஆயோக்கின் தன்மை பெரும்பாலும் மையப்படுத்தப்பட்டதாகும். நேச்சர் ஆஃப் நிதி ஆயோக் இஸ் மோஸ்ட்லி சென்ட்ரலைஸ், தப்புங்க. சென்ட்ரலைஸ்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சார்ந்த மாதிரி நிதி ஆயோக் இருக்குன்னு சொல்றாங்க, தப்பு. நிதி ஆயோக்னாலே கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், கூட்டாட்சி தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் நிதி ஆயோக் செயல்படும். ஸோ அது ஆப்போசிட்டா இருக்கு. தட் இஸ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் இந்த ஃபார்முலேஷன் ஆஃப் நிதி ஆயோக் பிளான்ஸ். அதான் இப்பதான் சொன்னேன்ல, கூட்டாட்சி தன்மை. ஸோ 2வது கரெக்ட். எது சரியானது தான் கேட்குறாங்க. 2 சரியானது. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அடுத்து ஐந்தாவது திட்டத்தை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். இந்த திட்டம் டிபி தாரால் தயாரிக்கப்பட்டு தொடங்கப்பட்டது, கரெக்ட். டிபி தாரா ப்ரொமோட் பண்ணியிருப்பாரு. இந்த திட்டம் தொழில்துறை மற்றும் சுரங்கங்களுக்கு முன்னுரிமை அளித்தது, அடுத்ததாக விவசாயத்துக்கு முன்னுரிமை அளித்தது, தப்புங்க. ஃபர்ஸ்ட் தான் விவசாயத்துக்கு முன்னுரிமை அளிக்கும், அப்புறம் தொழிற்சாலை, அப்புறம் தான் சுரங்கம், சரியா? மாற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்கூல் புக்கில் கூடிய அதே டேட்டா அப்படியே எடுத்துருக்கோம். இந்த திட்டத்தின் உண்மையான வளர்ச்சி இலக்கு வளர்ச்சியை விட குறைவாக இருந்தது, இதுவும் தப்பு. உண்மையான வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் 4.8%, இலக்கு வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் 4.4%. அப்போ அதிகமாக தான் இருந்துச்சு. எத்தனை சரியானவைன்னு கேட்குறாங்க. ஒரு கூற்று மட்டும் சரியானவை. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர், ரைட் தானே? எத்தனை சரியானவை அல்லவா? சரியானவை அல்ல, ரைட்டா? எத்தனை சரியானவை அல்லனா 2 தப்பு. 2 தப்பு, ஒரு கரெக்ட். அப்போ 2 கூற்று, ரைட்டா? ஒரு கூற்று 2 கூற்றுனாலே புதுசா இருக்குல்ல, கொஞ்சம் கஷ்டப்பட்டுனா இப்படிதான் கேட்பாங்க கொஸ்டின், ரைட்டா? 2 கூற்று கேட்டா 2 கூற்று இஸ் த ஆன்சர். நான் சரியானவை அல்லங்கிறாங்க, நாட் கரெக்ட். நிதி கொள்கையை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? நிதி கொள்கை என்பது வட்டி விகிதங்கள் மற்றும் பண விநியோகத்தில் ஏற்படும் மாற்றமாகும், தப்பு. வட்டி விநியோகம் பண விநியோகம் வந்து மானிட்டரி பாலிசி. நிதி கொள்கைங்கிறது கவர்மெண்டோட டாக்ஸ் அந்த மாதிரி விஷயம் தான் நிதி கொள்கை, ரைட்டா? இது மத்திய வங்கியால் நிர்ணயிக்கப்படுகிறது, அதுவும் தப்பு. மத்திய அரசால் நிர்ணயிக்கப்படுகிறது. மத்திய வங்கிங்கிறது மானிட்டரி பாலிசி. 2 ஸ்டேட்மெண்ட்டும் மானிட்டரி பாலிசி ஏற்ற மாதிரி இருக்கு, ஆனால் அது பிஸ்கல் பாலிசிங்கிறாங்க. 2மே தப்பு. 2மே தப்பு, அப்படிதானே? எது தவறு தான் கேட்குறாங்க. 2ம் தவறு. போத் 1 and 2, கரெக்டா? ஓகே, போத் 1 and 2. அடுத்து பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். கூற்று 1, உற்பத்தி தொடர்பான நடவடிக்கைகள் 2ஆம் நிலை துறையின் கீழ் வருகின்றன. உற்பத்தினாலே 2ஆம் நிலை துறை தான், இப்பதான் நடத்தினேன், ரைட்டா? கரெக்ட். நகர்ப்புற தொழிலாளர்கள் 3ஆம் நிலை துறையின் அதிகபட்ச வேலைவாய்ப்பை பெறுகிறார்கள், கரெக்ட் தான். சர்வீஸ் செக்டர் தானே. நகர்ப்புறத்தில் இருக்கவங்க சர்வீஸ் செக்டர் தானே. ஐடி இண்டஸ்ட்ரினாலே சர்வீஸ் தானே. இப்போ அர்பன்ல இருக்கவங்க நிறைய பேர் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க, அதுவும் கரெக்ட் தான்.
கூற்று 1 மற்றும் 2 சரி. கூற்று 2 என்பது கூற்று 1க்கு சரியான விளக்கம். 2 கரெக்ட் தான். ஆனா 2க்கு 1 சரியான விளக்கம் இல்ல. 2 தனித்தனியா கரெக்ட். 2 ஒண்ணு சம்மந்தம் இல்ல. ஆனா 2 கரெக்ட். அப்படி பார்த்தோம்னா எந்த ஆப்ஷன் அடிக்கலாம்? Both statement 1 and 2 are correct and statement 2 is not the correct explanation of statement 1. Option B. சரியா? Option B is the answer. Not is the answer. 2 கரெக்ட் தான். ஆனா அதுக்கு அது இது இல்ல. கூற்று குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது அரசாங்கம் விவசாயிகளுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட விலையாக அறிவிக்கிறது. கரெக்ட் தான். MSP மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இன்னைக்கு டேட்ல 23 பயிர்களுக்கு கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கு. in some situation market price can be lower than minimum price. கரெக்ட். எப்ப வந்து மார்க்கெட் பிரைஸ் வந்து MSPயோட கம்மியா இருக்கோ அந்த சமயத்துல கவர்மெண்ட் வந்து குறிப்பிட்ட விலையை கொடுத்து விவசாயிகள்ட்ட வாங்கிடுவாங்க, லாஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ கூட்டுக்கு சரியான காரணம் தான். MSP பத்தி நான் நடத்திருப்பேன். அதனால ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ரைட், ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து தவறானதை தேர்ந்தெடு. வளர்வீத விதி விதிப்பு, அதாவது ப்ரொக்ரெசிவ் டாக்ஸ். ப்ரொக்ரெசிவ் டாக்ஸ் அப்படிங்கிறது ஏழைகளுக்கு கம்மியான வரி, பணக்காரங்களுக்கு அதிகமான வரி, அதான் ப்ரொக்ரெசிவ் டாக்ஸ். அங்கே சரியானது வந்து இன்கம் டாக்ஸ் எடுத்துக்கலாம், மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் தப்பு. ப்ரொபோஷனல் டாக்ஸ் அப்படிங்கிறது சேல்ஸ் டாக்ஸ் எடுத்துக்க முடியாது. ப்ரொபோஷனல் டாக்ஸ் வந்து ஜிஎஸ்டி எடுத்துக்கலாம். ப்ரொபோஷனல் டாக்ஸ்னா ஜிஎஸ்டி சமமான வரின்னு அர்த்தம். ரைட்டா? ஜிஎஸ்டி சில பேர் ரிக்ரெசிவ் டாக்ஸ்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பாசிட்டிவாக பயன்படுத்துறோம்னா அது ப்ரொபோஷனல் டாக்ஸ்னு சொல்லலாம். ரைட்டா? ஸோ ரெண்டாவது சேல்ஸ் டாக்ஸ் கொடுத்துருக்காங்க, தப்பு. இன்கம் டாக்ஸ்ங்கிறது ரிக்ரெசிவ், தப்பு. ரிக்ரெசிவ் டாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தேய்வு வீத வரி. தேய்வு வீத வரி அப்படின்னா என்ன அப்படின்னா பணக்காரனுக்கு கம்மியான வரியை போடுறது, ஏழைகளுக்கு அதிகமான வரியை போடுறது. ரொம்ப கொடூரமான ஒரு வரி விதிப்பு. அது இன்கம் டாக்ஸில் அப்படி சொல்ல முடியாது. சரியா? இன்கம் டாக்ஸுங்கிறது ப்ரொக்ரெசிவ் தான் வரும். வளர் வீதத்துக்கு எடுத்துக்காட்டு தான் வருமான வரி. விகித வரி விதிப்புக்கு எடுத்துக்காட்டு வந்து ஜிஎஸ்டி. ரிக்ரெசிவ் டாக்ஸ் இந்தியாவில் பெரிய லெவலில் ரிக்ரெசிவ் டாக்ஸ் இந்தியா போடலை. ரைட்டா? அதனால் ஜிஎஸ்டி ரிக்ரெசிவ்னு சில பேர் சொல்லுவாங்க, ஆனால் நம்ம அது ஸ்கூல் புக்கில் அப்படி இல்லை. ரைட்டா? அதனால் அதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா தவறானதை தேர்ந்தடா. அனைத்தும் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். விச் ஆர் த ஃபாலோவிங் ஆர் டைரக்ட் டாக்ஸஸ்? எது நேர் வரின்னு கேட்குறாங்க, நேர்முக வரின்ட்டு. கலால் வரி வந்து மறைமுக வரி, இது வராது. சுங்க வரியும் மறைமுக வரி, இதுவும் வராது. வெல்த் டாக்ஸ் நேர்முக வரி, இன்கம் டாக்ஸ் நேர்முக வரி. எது நேர்முகம் கேட்குறாங்க? ஆப்ஷன் பி 3,4 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பிங்கிறதுக்கு ஆன்சர். அடுத்து ஜல்ஜீவன் மிஷன் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். இட் எய்ம்ஸ் டு இன்ஷூர் அஷ்யூர் டேப் வாட்டர் கனெக்ஷன் சப்ளை ஆல் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட் பை 2030. 2030 வராது, 2024. ஜல்ஜீவனாலே 2024 தான். இந்த ஃபண்ட் ஷேரிங் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்ஸ் 90:10 ஃபார் இமாலயன் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். பெரும்பாலும் எந்த திட்டனாலும் வடகிழக்கு மாநிலங்கள்னாலே 90:10 தான் ஷேரிங்காக இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் 90% ஃபண்டை கொடுத்துருவாங்க. ஸ்டேட் வந்து வடகிழக்கு மாநிலங்களுடைய ஸ்டேட் நாகாலாந்து, மணிப்பூர் போன்ற ஸ்டேட் 10% கொடுத்தா போதும். மற்ற இந்தியாவுக்கு தான் வந்து 60:40 பின்பற்றுவாங்க. 60% சென்ட்ரல் கவர்மெண்ட், 40% வந்து ஸ்டேட் கொடுக்கும். சரியா? அதனால் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. 1 தப்பு, 2 கரெக்டு. ஸோ 2 ஒன்லி இஸ் த ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி 2 ஒன்லி இஸ் த ஆன்சர். அடுத்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா குறித்து பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். 2025 ஆண்டுக்குள் அனைவருக்கும் வீடு என்ற இலக்கை அடைவதே இதன் நோக்கமாகும். 2025 ஆவாஸ், 2022 ரொம்ப ஃபேமஸ் இது. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. இது பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது. ரெண்டாவது தப்பு. ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், வீட்டு மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம், பஞ்சாயத்து ராஜ் வராது. இந்த திட்டம் இது யோசிச்சல கிடைக்கும். இந்த திட்டத்தின் பயனாளிகளில் மாற்றுத்திறனாளியும் அடங்குவர். கரெக்ட் தான். சரியா? அப்போ இதுக்கான ஆன்சர் பொறுத்த வரைக்கும் எது சரியானதுன்னா 3 மட்டும் மிஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ 3 மட்டும் மிஸ் த ஆன்சர். அடுத்து பார்ப்போம். பிரதான் மந்திரி கிசான் திட்டத்தை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். சிறு மற்றும் குறு விவசாயிகளின் வங்கி கடன்களுக்கு மற்றும் ஆண்களுக்கு ரூபாய் 6,000 நேரடியாக ஆண்டுக்கு ஒரு நிமிஷம் 6,000 ரூபாய் வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க. கிசான் திட்டத்தில் 6,000 ரூபாய் யாருக்கு கொடுப்போம்னு சொல்லியிருப்பாங்கன்னா எந்தெந்த விவசாயிகள்லாம் 2 ஹெக்டேர் கீழே நிலம் வச்சிருக்காங்களோ. ரைட்டா? 2 ஹெக்டேர் கீழே யாரெல்லாம் நிலம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் கிசான் திட்டம் படி 6,000 ரூபாய் வருஷம் கொடுப்போம், 3 தவணையாக கொடுப்போம்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. இது இந்திய அரசு வந்து 100% நிதியுடன் கூடிய மத்திய அரசு திட்டமாகும். ஆமாம், கரெக்ட். இது வேளாண்மை மற்றும் விவசாயிகளின் இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை த அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் மினிஸ்டர். 3வது கரெக்ட். மட்டும் தப்பு. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா எது சரியானதுன்னு கேட்குறாங்க. சரியானதுங்கிறது 2, 3 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ரைட்டா? ரைட். அடுத்து பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா 2015 தொடங்கப்பட்டது. கரெக்ட். முத்ரா என்பது அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட ஒரு நிதி நிறுவனம், பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் தான். கரெக்ட். முத்ரா நேரடியாக குறு தொழில் முனைவோர் தனிநபர்களுக்கு கடன் வழங்குகிறது. தப்பு. நேரடியாக வழங்காது. சரியா?
என்பிஎஃப்சி என்பிஎஃப்ஐ நான் பேங்கிங் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, வங்கி சாரா நிதி நிறுவனங்களுக்குல அவங்களுக்கு கடன் கொடுப்பாங்க, அவங்க அது தொழில் முனைவோருக்கு கடன் கொடுப்பாங்க. இப்படிதான் முத்ரா இயங்குது, டைரக்டா கடன் கொடுக்க மாட்டாங்க, நபார் மாதிரி, ரைட்டா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து எது சரியானதுன்னு கேட்குறாங்க. 1 2 சரி. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து, பின்வருவற்றில் குலசேகரப்பட்டினம் விண்வெளி தளம் பற்றி சரியானது எது? குலசேகரப்பட்டினம் போட்டு அமைக்க போறாங்களா இஸ்ரோ தூத்துக்குடியில், அதை பத்தி கேட்குறாங்க. இது ஒரு வருடத்துக்கு 24 சிறிய செயற்கைக்கோளை செலுத்தும் திறன் பெற்றது. கரெக்டு தான், அது டீடைல்ஸ்ல சொல்லியிருக்காங்க. இது பெரிய செயற்கைக்கோளை செலுத்தும் திறன் பெற்றது தப்பு. ஒன்லி ஸ்மால் சேட்டலைட் மட்டும் தான் அதை லான்ச் பண்றாங்க, ரைட்டா? ஸோ 1 மட்டும் சரி இஸ் த ஆன்சர். எது தவறுன்னு கேட்குறாங்களா? சரிதான் கேட்குறாங்க. 1 தானே ஆன்சரு. ஓகே, ரைட். சரியான இணையை தேர்ந்தெடு. ஔவையார் விருது பாமா சூசைராஜ், இது கரண்ட் அஃபேர்ஸ்ல நான் நடத்தியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். மலசார் பழங்குடி கஜா கௌரவ விருது, இது பாலிசி நோட்ஸ்ல இருக்கும். 2வது கரெக்ட். மக்களுடன் முதல்வர் திட்டம் கோயம்புத்தூர் வெளியானது. ஆமா, ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல நிறைவேற்றிருப்பாங்க. அர்ஜுனா விருது வைஷாலி வாங்கியிருப்பாங்க, ரைட்டா? செஸ். ஸோ 4 கரெக்ட். ஆல் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி, ஆல் இஸ் த ஆன்சர். அடுத்து, தாய்மை செயலி வந்து கர்ப்பிணி பெண்கள், கரெக்ட். ஈ தூண்டில் அப்படிங்கிற ஆப் வந்து மீன் வளத்துக்கு வளர்ச்சி பெறுது, கரெக்ட். ஈ சாலன் அப்படிங்கிறது ஈ சாலன் ஆரோக்கியம் வராது. ஈ சாலன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட ஆப், ரைட்டா? லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தப்பு. காவலன் வந்து பேரிடர் மேலாண்மை, கரெக்ட். டிராஃபிக் ரெகுலேஷனா? டிரான்ஸ்போர்ட் அதான் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட ஆப் தான் ஈ சாலன் ஆப். ஸோ அதனால 1 2 4 ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். இதானே 1 2 4, ரைட். கீழ்கண்டவனில் மாவட்ட நிர்வாகத்தின் முக்கிய பங்கு அளிக்கும் வருவாய்த்துறையின் பணிகள் யாவை? இம்ப்ளிமெண்டிங் லேண்ட் ரிஃபார்ம்ஸ், ஆமா, வருவாய்த்துறையோட முதன்மையான பணி அதுதான். ப்ரொடெக்டிங் கவர்மெண்ட் லேண்ட், கரெக்ட். கலெக்டிங் லேண்ட் ரெவன்யூ, இதுவும் கரெக்ட். லேண்ட் சம்பந்தப்பட்ட எல்லா வேலையும் வருவாய்த்துறை பார்ப்பாங்க, இல்லை பெரும்பாலும் லேண்ட்ல தானே ரெவன்யூ வருது, சரியா? ஸோ ஆல் ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். 1989ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் சுய உதவி குழுக்களை செயல்படுத்துவதற்கு பின்வரும் எது உதவியது? சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி, சர்வதேச பெண்கள் மேம்பாட்டு அமைப்பு, வேளாண் மேம்பாட்டுக்கான சர்வதேச நிதி நிறுவனம். இப்பதான் சொல்லியிருப்பேன் நான் ரீசெண்டா நடத்தினப்ப. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். இன்டர்நேஷனல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட். 1989 கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் எஸ்ஹெச்ஜி கொண்டு இருப்பாங்களா சுயஉதவி குழுக்கள், யார் உதவியோட கொண்டு இருப்பாங்கன்னா இந்த வங்கி தான், இன்டர்நேஷனல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட், அந்த நிறுவனம், ரைட்டா? சுயமரியாதை இயக்கம் குறித்து பின்வருவற்றில் எது சரியானது? இது சாதியற்ற சமூகத்தை ஆதரித்தது, கரெக்ட். கேஷ்லெஸ் சொசைட்டி ஆதரிச்சுக்கும். இட் கேம்பெயின் த எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், அதுவும் கரெக்ட். இட் அட்வொகேட்டட் ஆரியன் ஸ்டைல் மேரேஜஸ், ஆரியபாணி திருமணத்தை ஆதரித்தது தப்பு. பெரியாருக்கு எதிரானவரே எதுக்குன்னா ஆரியத்துக்கு எதிரானதான் பெரியாரே, ரைட்டா? அடிப்படையாவே தப்பு. இது பகுத்தறிவு மற்றும் முதலாளித்துவ சித்தாந்தங்களை அறிவித்தது. பகுத்தறிவு கரெக்ட், ஆனா முதலாளித்துவ சித்தாந்தங்கள் தப்பு. கம்யூனிச சித்தாந்தங்கள், பெரியாராலே கம்யூனிசம் தானே ஆதரிச்சாரு அவரு, ரைட்டா? அதனால இதுவும் தப்பு. 1 2 கரெக்ட். எது சரிதான் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். பின்வருவற்றில் பெரியாரால் முன்னெடுக்காதது எவை அப்படின்னு கேட்குறாங்க. பெரியார் எது முன்னெடுக்கலன்னு கேட்குறாங்க, ரைட்டா? இந்தி போராட்டம் பெரியார் முன்னெடுத்தாரா? எடுத்தாரு. 1938 எடுத்திருப்பார்ல, ரைட். தூய தமிழ் இயக்கம் பெரியார் முன்னெடுத்தாரா? இல்லையே, மறைமேலாடிகள் தானே முன்னெடுத்திருப்பாரு, ஸோ தப்பு. குடும்ப கட்டுப்பாடு பெரியார் முன்னெடுத்தாரு. மலேசியா சிங்கப்பூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதை முன்னெடுத்தாருன்னு நினைக்கிறேன், ரைட்டா? ஸோ அப்போ அது கரெக்ட். பொது உடைமை, ஆமாம், அதுவும் முன்னெடுத்தாரு. ரஷ்யா போயிட்டு வந்ததுக்கப்புறம் முன்னெடுத்தாரு. வந்து சிங்கள விளையாட பார்த்தாரா? கரெக்ட். பூமிதான இயக்கம், அது பெரியார் முன்னெடுக்கல, சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. முன்னெடுத்தது யார் அப்படின்னா ஆச்சரியா வினோபா பாவே தான் முன்னெடுத்திருப்பாரு. 1950களில் நிலம் இருக்கிறவங்க லேண்டை வாங்கி நிலம் இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க. லேண்ட் ஃபார் த லேண்ட்லெஸ் அப்படிங்குவாங்க. அதான் பூமிதான இயக்கம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. மதுரை காந்தின்னு சொல்லக்கூடிய என்னம்மா சுப்பராமன் கூட தனது 100 ஏக்கரை கொடுத்துருப்பார், ரைட்டா? அதாவது பெரியார் முன்னெடுக்கல, ஸோ வராது. கொடி சத்தியாகிரகம் பெரியார் முன்னெடுக்கல, அது வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் 1923ல் ஜபல்பூர் மற்றும் நாக்பூர்ல முன்னெடுத்தது. கொடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அதே டைம்ல, ரைட்டா? ஸோ அது வந்து பெரியார் வராது. ஸோ அப்போ 1 3 4 வரும். 1 3 4னா ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர், கரெக்ட் தானே? அட்வொகேட் நாட்டு. ஸோ 2 5 6 ஆப்ஷன் சி, கரெக்டா? இதுக்கு ஆன்சர் வந்து சிங்க, பி வராதுங்க, நாட்டுங்க. பின்வரும் எந்த செய்தித்தாளில் அண்ணா ஆசிரியராக பணியாற்றினார்? எந்த செய்தித்தாளில் அண்ணா வந்து ஆசிரியராக பணியாற்றினான்னு கேட்குறாங்க. அண்ணா ஆசிரியராக பணியாற்றியது தன்னாட்சியில் பணியாற்றிருப்பார், ஹோம் ரூலில், நம் நாட்டில் பணியாற்றிருப்பார், ஜஸ்டிஸில் பணியாற்றிருப்பார், மாலைமணியில் பணியாற்றிருப்பார். ஆரியமையா அவர் எழுதிய நூல், சரியா, அதில் பணியாற்றிருக்க மாட்டார். ஏன்னா அவர் எழுதுனது அது உண்மை அப்படிங்கிறது 1970, அதில் தான் பணியாற்றிருக்க மாட்டார். அந்த டைமில் அண்ணா இறந்துருப்பார், 1969 இறந்துருப்பார். உண்மைங்கிறது 1970 ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். 1 2 3 4 கரெக்ட். ஆப்ஷன் ஏவா?
பணியாற்றினாரே கேட்குறான். ஏன்னா அதை வேலை கவனிச்சுட்டே இருக்கணும். எது சரி சரியில்லை பணியாற்றினா அது வேலை. 1937 தேர்தலில் நீதி கட்சி படுதோல்வி அடைந்தது. கரெக்டு தான். 37 தேர்தலில் நீதி கட்சி படுதோல்வி அடைஞ்சது. காங்கிரஸின் பங்கேற்பு, ஆமாம் காங்கிரஸின் பங்கேற்பு ஒரு காரணம் தான். ஊழலும் ஒரு காரணம் தான். நீதி கட்சியின் மோசமான நிர்வாகம் அதுவும் ஒரு காரணம் தான். ஸோ ரெண்டும் கரெக்டு. ஆறுங்கிறது, அதாவது ஆறு என்பது மாற்றுங்க. ஆறு என்பது ஏ, சரி ஏ என்பது ஆறு என்பது தானே. ஆர் என்பது ஏன்னு சரியான விளக்கம் அப்படி தானே இருக்கணும். ஆப்ஷன் ஏ ஆன்சர். எப்படி பார்த்தாலும் சரியான விளக்கம் மேலே ஆப்ஷன் ஏவா அடிச்சிருப்பீங்க. அது கொஞ்சம் மாற்றிடுங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ ஆன்சர். அடுத்து பின்வரும் காலவரிசைப்படி வரிசைப்படுத்துவோம். திராவிட மகாஜன சபை 1991, ரயாத்வாரி முறை திராவிட மகாஜன சபை 1891, ரயாத்வாரி 1820, கர்சனின் காலம் 1899 to 1905, கர்சனோட காலம். சென்னை மகாஜன சபை 1884, திராவிட கழகத்தின் உருவாக்கம் 1944. வரிசை பொத்துவோமா? ஃபர்ஸ்ட் ஒன்று எது வரும்? ரயாத்வாரி வரும் 2, செகண்டு 4, 2 4, அடுத்து 1, அது 3, அது 5, 2 4 1 3 5. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். அடுத்து வைகுண்ட சுவாமிகளை பற்றி பின்வருவற்றில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. அவர் தலைப்பாகை அணிவதை ஆதரித்தார். வைகுண்ட சுவாமிகள் ஆமா ஆதரிச்சிருப்பார். எல்லாமே தலைப்பாக அணியுங்க, அது என்ன நம்மளை மட்டும் தலைப்பாக அணியக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, அணிங்க அப்படின்ட்டு. அவர் சிலை வழிபாட்டை எதிர்த்தார். கரெக்ட் தான். சத்தியஞான சபையை நிறுவினார். சத்தியஞான சபை இவர் நிறுவல, ராமலிங்க அடிகளார் நிரூபிப்பார். தப்பு. அவர் கண்ணாடி வழிபாட்டை ஆதரித்தார். ஆமா, எல்லாம் கண்ணாடியை கும்பிடுங்குவார். அவர் வேத சமாஜத்தை தொடங்கினார். தப்பு. வேத சமாஜத்தை தொடங்கினது இவர் இல்லை, ஸ்ரீதர்லு நாயுடுவும் கேசவ் சந்திர சென் நினைக்கிறேன். ரைட்டா? அவங்க 2 பேர் தான் வேத சமாஜத்தை தொடங்கியிருப்பாங்க 1864 வாக்கில். சரியா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எது சரியானதுன்னு கேட்குறாங்க. 1 2 4 சரி. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அம்புஜதமல் பற்றி பின்வருவற்றில் எது சரி அல்லன்னு கேட்குறாங்க. அவர் நான் கண்ட அகண்ட பாரதம் என்ற புத்தகத்தை எழுதினார். இதை பார்த்தோன்னா உங்களுக்கு கரெக்ட் மாதிரியே தெரியும். ஆனால் நான் கண்ட பாரதம் தான் எழுதியிருப்பாங்க. அகண்ட பாரதம்ங்கிறது தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வராது. வெங்கடேச காந்தி நிலையம் என்ற அறக்கட்டளையை தொடங்கினார். ஸ்ரீனிவாச காந்தி நிலையம், வெங்கடேச காந்தி நிலையம் இல்லை. 1964 பத்மஸ்ரீ விருது பெற்றார். கரெக்டு தான். சுப்பிரமணிய பாரதியாரின் பாடல்களை பாடி தேசபக்தி, ஆமாம் அது கரெக்டு தான். அம்புஜதமல் ஆக்சுவலாக உப்பு சத்தியாகத்திலேருந்து தனது போராட்டத்தை தொடங்குவாங்க. உப்பு சத்தியாகிரகம். ரைட்டா? ஹிந்தி மற்றும் தமிழ் கற்றறிந்தவர். ஸோ என்ன கேட்குறாங்க? எது சரி அல்லன்னு கேட்குறாங்க. 1 2 சரி அல்ல. கரெக்டா? விஸ்ட் த ஸ்டார். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். எது சரி அல்ல. கீழ்கண்டவர்கள் கதர் என்றால் ஐயாமுத்து, ஐயாமுத்து என்றால் கதர் என்று கூறியவர் யார்? கோவை ஐயாமுத்து என்றால் கதர், கதர் என்றால் கோவை ஐயாமுத்து அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ராஜாஜி. ரைட்டா? யோசிச்சா ஓரளவுக்கு அடிக்கலாம். அடுத்து ஏன்னா கோவை பக்கத்தில் சேலம் இருக்கு, ராஜாஜி ஊர் சேலம், அப்படியே யோசிச்சு அடிக்கலாம். பின்வருவற்றில் பாளையக்காரர் கழகம் தோல்வியடைந்ததற்கான காரணங்கள் யாவை? பாளையக்காரர் புரட்சி ஏன் தோல்வி அடைந்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒற்றுமை இல்லாமை கரெக்டு தான். சாதி அரசியல் கரெக்டு தான். பிரிட்டிஷ் நவீன ஆயுதங்கள் கரெக்டு தான். பிரிட்டிஷ் பிரித்தாளும் கொள்கையும் கரெக்டு தான். தேசியவாதம் இல்லாமை கரெக்டு. ஜாதி முக்கியமான காரணங்க. பாளையக்காரர் பிரச்சனை தோல்வி அடைந்த காரணம் முக்கியமான ஜாதி தான். எல்லாம் அவங்க ஜாதியை காப்பாற்றலாம் தான் பார்த்தாங்க. அது அந்த டைமில் குறையும் சொல்ல முடியாது. தேசியவாதம் இல்லாமல் ஒரு நேஷனல் லெவலில் நம்ம இந்தியான்னு சொல்லி யாரும் போராடல. தனது ஊரை காப்பாற்றிக்கணும், தன் பாளையத்தை மட்டும் காப்பாற்றிக்கணும் தான் எல்லாம் போராடினாங்க. ஸோ ஒரு பிரித்தாளும் கொள்கையை ஈஸியாக பிரிட்டிஷும் பயன்படுத்துகிறாங்க. பிரிட்டிஷ் நவீன ஆயுதங்களும் உண்டு. ஒரு ஒற்றுமை இல்லை, அதுவும் கரெக்டு தான். யாரை வேணால் காட்டி கொடுத்தாங்க. கட்டபொம்மனை காட்டி கொடுத்தாங்க, புலிதேவர் யார் வேணால் காட்டி கொடுத்தாங்க. அதான் 5மே ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். 1 2 3 4 5. கொடுமணல் பற்றி பின்வருவற்றில் எது சரியானது? இட் லொகேட்டட் நியர் டு சிவகாசி. தப்பு. கரூர். இட் இஸ் மென்ஷன் இன் த சங்கம் லிட்டரேச்சர். 10 கரெக்ட். இட் இஸ் த ஆன்ஷியன் போர்ட். போர்ட்னாலே தப்பு தான். இது போர்ட்டே இல்லை. சரியா? துறைமுகமே இல்லை. ஸோ அப்போ இது 1 3 தப்பு, 2 கரெக்டு. எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஒன்லி 2வா? ஆப்ஷன் பி ஒன்லி 2 இஸ் த ஆன்சர். மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் மதுரை. தப்பு. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை. ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தேனி வராது, கிருஷ்ணகிரி. இது கோயம்புத்தூர் வரும்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர். நேஷனல் டியூபர்குலோசிஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் டிபி சென்னை தான். சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷனல் டெக்ஸ்டைல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் கோயம்புத்தூர் தான். ரைட்டா? தேனியா கோயம்புத்தூரா? சரியானது கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் 3 4. ஓகே, சி ஆன்சர் 3 and 4 இஸ் த ஆன்சர். ரைட்டா? 3 4 இஸ் த ஆன்சர்.
தென்மேற்கு பருவமழையால் தமிழகத்தில் மழை பெய்யவில்லை. கரெக்ட் தான். தென்மேற்கு நிமிஷம். தமிழ்நாடு டு நாட் ரிசீவ் ரெயின்ஃபால் ஃப்ரம் சவுத் வெஸ்ட் மான்சூன். கரெக்ட் தான். நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்தால் தமிழ்நாட்டுக்கு மழை பெய்யும். அசெஷன் கரெக்ட். தமிழ்நாடு இஸ் லொகேட்டட் இன் த பெனின்சுலா பிளாட்டியூ அண்ட் ரிசீவ்ஸ் ரெயின்ஃபால் ஃப்ரம் சவுத் ஈஸ்ட் மான்சூன். இந்த கூற்றுக்கு சரியான காரணம் இதுன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ இந்த பெனின்சுலா பிளாட்டியூவில் கேரளாவும் தான் அமைஞ்சிருக்கு. கேரளாவும் தானே இருக்கு. ஆனால் அதுக்கு மழை பெய்யுது. தென்மேற்கு பருவக்காற்றால முதல் பயனறிவது கேரளா தானே. அப்போ இந்த கூற்றுக்கு சரியான காரணம் என்னவாகும்னா தமிழ்நாடு டு நாட் ரிசீவ் ரெயின்ஃபால் ஃப்ரம் சவுத் வெஸ்ட் மான்சூன். தென்மேற்கு பருவக்காற்றினால தமிழ்நாட்டுக்கு மழை பெய்யாது அப்படின்ற கூற்றுக்கு காரணம் என்னவா இருக்கும்னா ஏன்னா அந்த காற்று தமிழ்நாட்டுக்கு பேரலா போகுது, இணையாக போகுது, செங்குத்தா போல அப்படியே சைடில் அப்படி போகுது. தமிழ்நாடு இங்கே இருக்குது அப்படின்னா இது அப்படியே சைடில் போகுது. நானே நடத்திருப்பேன். ஏன்னா டாடா காமிச்சிட்டே போகும். தமிழ்நாடு பாய் நான் மேகாலயா போகிறேன்னு சொல்லிட்டு டாடா காமிச்சிட்டே மேலே போயிடும். ரைட்டா? பேரலா போகுது, இணையாக போகிறது. அதான் காரணமாக இருக்கும். இது காரணம் இல்லை. ஏன் ஆர் ஆர் ட்ரூ தான். ஆனால் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். கரெக்டா? தமிழ்நாடு பட்ஜெட் 2025 சம்பந்தமாக கீழ்கொண்டவற்றில் எது சரியானது? மொத்த வருவாய் செலவினங்கள் 9463 கோடி. இப்பதான் நடத்துறேன். கரெக்ட். மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் கடன் பங்கீடு 26. இப்பதான் நடத்துறேன். அதுவும் கரெக்ட். நிதி பற்றாக்குறைக்கு 3% திட்டமிடப்பட்டுள்ளது. அதுவும் கரெக்ட். பிஸ்கல் டெபிசிட். கலைஞர் மேம்படுத்துறதுக்கான 1000 கோடி வராதுன்னு நினைக்கிறேன். 2000 கோடி வரும். 3 தப்பு. 1 2 3 கரெக்ட். கரெக்டா? 1 2 3 கரெக்ட். தமிழ்நாடு பட்ஜெட் செலவினங்களை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துக. தமிழ்நாடு பட்ஜெட் செலவினங்கள் இப்போதான் பட்ஜெட்டை பற்றி பார்த்தோம். ஃபஸ்ட்டு மானியங்கள் வந்துடும், அடுத்த சம்பளம் வந்துடும், அடுத்த ஓய்வூதியம், அடுத்த பராமரிப்பு. அதாவது 3124 3124 ஆப்ஷன் டி. கரெக்டா? சமீபத்திய 2025 மத்திய பட்ஜெட்டில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்க வரி எத்தனை சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளது? 6% இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி. தமிழரசு கழகம் மாப்போ சிவஞானம் ஆரம்பிச்சிருப்பார். கரெக்டு தான். 1946 ஆரம்பிச்சிருப்பார். தமிழ் தேசிய கட்சி ஈவிகே சம்பத் ஆரம்பிச்சிருப்பார். 1961 ஆரம்பிச்சிருப்பார். தமிழ்நாடு லேபர் ராமசாமி ஆரம்பிச்சிருப்பாரு. 1951 ஆரம்பிச்சிருப்பாரு. சுதந்திர கட்சி ராஜாஜி 1959. அப்போ இது கரெக்டாக நேருக்கு நேர் இருக்கு, இது நேருக்கு நேர் இருக்கு. ஸோ 1 4 கரெக்டாக இருக்கு, 2 3 மாறி மாறி இருக்கு. என்ன கேட்குறாங்க? சரியானது தான் கேட்குறாங்க. 1 4 சரி. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி. சதீஷ் குருநாத் அவரது மாணவர்கள் 1908ஆம் ஆண்டை நோக்கி பயணித்து அந்த காலகட்டத்தில் 10 ஆண்டு காலம் இந்தியாவில் வாழ்கின்றனர் என்றால் பின்வருவற்றில் எதனை அவர்கள் காண முடியும்? சதீஷ் குருநாத்தும் அவரோட மாணவர்களும் 1908 அவர் டைம் டிராவல் பண்ணி இந்தியாவுக்கு வராங்க. அங்கே 10 வருஷம் இங்கே இருக்காங்க. அப்புறம் 1918 வரைக்கும் இங்கே இருக்காங்க. இந்த காலத்தில் அவங்க எந்தெந்த போராட்டத்தெல்லாம் பார்க்க முடியும், எந்தெந்த நிகழ்வுகளை அவங்களால காண முடியும் சொல்லி கேட்குறாங்க. வஉசியோட கைதை காண முடியுமா? காண முடியும். ஏன்னா 1908 தான் வஉசி கைது செய்யப்பட்டார். பாரதியாரின் மரணத்தை காண முடியுமா? முடியாது. ஏன்னா பாரதியாரின் மரணம் ஏற்பட்டது 1921 இறந்திருப்பார். ரைட்டா? கிலாஃபத் இயக்கமாக காண முடியுமா? முடியாது. ஏன்னா 1919 தான் கிலாஃபத் இயக்கம் தொடங்கியிருப்பாங்க இந்தியாவில். வாஞ்சிநாதன் மரணத்தை காண முடியுமா? முடியும். ஏன்னா 1911 தான் இந்த மரணம் நடந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் இருந்திருப்பாங்க. ஒத்துழையாமை இயக்கத்தை காண முடியுமா? முடியாது. ஏன்னா 1920 தான் ஒத்துழையாமை இயக்கம் கிளம்பியிருப்பாங்க. டைம் ட்ராவல் பண்ணி இந்த காலத்துக்கு வந்திருப்பாங்க. கொடி சத்தியாகிரகத்தை காண முடியுமா? முடியாது. ஏன்னா 1923 தான் கொடி சத்தியாகிரகம். ஸோ அப்போ வஉசி கைது 1908. அப்போ 1 காண முடியும், 4 காண முடியும். 1 4 மட்டும் தான் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ரைட்டா? அடுத்து நட்பு ஆராய்தல். அதாவது யூனிட் 6லே திருக்குறள் மற்றும் இலக்கியம் இருக்குல்ல, அந்த சம்மந்தப்பட்ட கொஸ்டின். அது தமிழில் மட்டும் தான் இருக்கும். நட்பு ஆராய்தல் அதிகாரம் தொடர்பான தவறான கூற்றை தேர்ந்தெடுத்துக. மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பாராமல் ஒருவருடன் கொண்ட நட்பு சாகும் அளவுக்கு துன்பம் தரும். கரெக்டு தான். எது சரின்னு கேட்குறாங்க. தவறானது எதுவும் கேட்குறாங்களா? தவறானதுன்னு கேட்குறாங்க. ஆனால் ஒன்றும் சரிதான். நமக்கு வரும் துன்பத்தினாலும் ஒரு உண்மை உண்டு. அத்துன்பமே நமது நண்பர்களின் உண்மையாக இயல்பை அளந்து காட்டும் அளவுகோலாகும். ரெண்டும் கரெக்டு தான். ரெண்டும் கரெக்டு. ஆனால் மேலே கேட்குறது எது தவறுன்னு கேட்குறாங்க. சரியா? தவறு எதுவுமே இல்லைல்ல, ரெண்டுமே கரெக்டு தானே. அப்போ எதுவும் இல்லை இஸ் த ஆன்சர். கேட்டினும் உண்டு ஊர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் என்ற குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது அப்படின்னா நட்பு ஆராய்தல். கொஞ்சம் டீட்டெயிலாக அதை படிச்சிருந்தீங்கன்னா அது ஈஸியாக அடிக்கலாம். நட்பு ஆராய்தல். ஊருணி நீர் நிறைந்த அட்டே உலகவாம் பேரறிவாளன் திரு என்னும் குறள் இடம்பெற்றுள்ள நூல் ஒப்புரவறிதல். ஒப்புரவறிதல். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். டக்கு டக்குன்னு போங்க, டைம் இல்லை நமக்கு. டக்கு டக்குன்னு நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு நீங்கள் மேத்ஸும் தமிழும் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு மார்க்கை பாருங்கள். ஒரு செயலை ஆராய்ந்து செய்ய வேண்டிய செயல்களை வரிசைப்படுத்துதல். ஏற்ற கருவி, தகுந்த காலம், மேற்கொள்ளும் தன்மை, உரிய வினை செயல் தன்மையோட இதுன்னு நினைக்கிறேன். வேண்டிய பொருள், ஏற்ற கல்வி.
உரிய இடம் ஏற்ற கருவி வேண்டிய பொருள் ஏற்ற கருவி தகுந்த காலம் மேற்கொள்ளும் செயலின் தன்மை உரிய இடம். பியா? பி தான் ஆன்சர். அடுத்து, முதுமொழி காஞ்சி உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகிறது. கரெக்ட் தான். திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து புறப்படுவது நாலடியார். நாலும் ரெண்டும் சொல்லு குருதி. சரியா? ரெண்டு கரெக்ட் தான். அப்ப ரெண்டும் சரி இஸ் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். இன்னா 40 கபிலர் கரெக்ட். இனிவே 40 பூதஞ்சந்திரனா கரெக்ட். ஏலாதி வந்து நல்லாதனா வராது. கனிமேதேவையார் மேட்ச் ஃபாலோவிங் அது. தீடுகடுகம் நல்லாதனா. ஸோ 1 2 4 3 வரும். 1 2 4 3னா ஆப்ஷன் பி. கரெக்டா? சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பழமொழி 400 நாலடியார் முதுமொழி காஞ்சி மட்டும் ஆ. நாலடியார் 40 பழமொழி 400 34. ஏவும் பியும் கரெக்ட். சி தப்பு. ஆப்ஷன் சரி இது ஆப்ஷன் டி. கரெக்டா? ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின். இல்லார்கொன்றியும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நாலடியா, திரிகடுகம், திருப்பஞ்சமூலம், ஏலாதி. திரிகடுகம் இஸ் த ஆன்சர். மொத்தம் 75 ஜிஎஸ் கொஸ்டினை பார்த்துட்டோம். மீதி மேத்ஸ் 25 நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் மேத்ஸ் பார்ப்போம். அப்புறம் தமிழ் பார்ப்போம். அப்புறம் தமிழ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படியே இந்த 75 கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்க. தமிழ் மேத்ஸ் அப்படியே சேர்த்து எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத கீழே கூகுள் ஃபார்மில் போடுங்க. ப்ளஸ் கேள்விகள் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ரைட்டா? அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.